Happy to have you. For everyone, Arunmughan sir also our very good senior college alumni. Almost ரொம்ப agribusiness தமிழுக்கு then and there he will அவரோட mentorship நிறைய timeless. Thank you for that sir. And தர்மா மென்ஷன் பண்ண மாதிரி இஸ் கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் அந்த மென்டர்ஷிப் யாருனாலும் அக்ரி அண்ட் அலைட் ஃபுட் ஸ்பேஸில் எனிதிங் எனி ஒன் அவரை ரீச் பண்ணாலும் ஹீ டேக் சம் டைம் ஹீ டூ ரிசர்ச் அண்ட் கெட் பேக் ரொம்ப மெனக்கெட்டு எல்லாருக்கும் மென்டர்ஷிப் கொடுப்பாரு. ஹாப்பி டு ஹாவ் யூ சார். தேங்க்யூ அல்முகன் சார். எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் தி செஷன். மேபி வி கேன் குயிக்லி கெட் இன்டு தி டாபிக். நல்லா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் பண்ணலாமா? எஸ் எஸ் சார். அண்ட் லிசனர்ஸ், நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது செஷனில் குவெரிஸோ இல்லை வேறு ஏதாவது எனி குவெரிஸ் இருந்தாலும் நீங்கள் சேட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். போஸ்ட் த ஈவெண்ட் ஃபீட்பேக்கோ இல்லை எனி சஜஷன் ரிலேட்டட் டு த செஷன்ஸ்னாலும் நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டல்லையோ இல்லை நம்ம வெபினாருக்கான எக்ஸ்க்ளூசிவ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அதில் நீங்கள் தெரிவிக்கலாம். நிறைய பேர் இண்டிவிஜுவலாக யாரையாவது ரீச் பண்ண என்னையோ இல்லை மேபி இடிஐ டீமையோ ரீச் பண்ண ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கிற ஃபீட்பேக்கும் இருந்தது. பட் நீங்கள் தயவு செஞ்சு குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே ஆன்சரபிள். அண்டு நம்ம டீம் அதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் கேட்குற எல்லா குவெரிஸ்க்குமே உங்களுக்கான பதில் கிடைக்கும். ஈவன் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் பர்சனோட இன்ட்ராக்ட் பண்ணியே உங்களுக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ரொம்ப இந்த ஆல்மோஸ்ட் மோர் தென் 5 செஷன்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் இடிஐ பெரிக்குளம் அண்ட் வசந்த சார் அண்ட் டீம். ஸோ அண்ட் மை ஓன் டீம் அக்ரிபிஸ்னஸ் தமிழ். மேபி இட் மே பி வெரி ஒரு வெபினார் தானே இருக்கலாம், பட் அதுக்கு பின்னாடி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ எவ்ரி ஒன். எஸ் சார், வெல்கம் சார் இந்த டாபிக். அண்ட் எஸ்பெஷலி வென் இட் இஸ் வித் அருள்முருகன் சார், அது ரொம்பவே யதார்த்தமாக ரொம்பவே ப்ராக்டிக்கலான ஒரு ஃபேக்டரில் இருக்கும் ஆஸ் யூஷுவல் நம்புகிறேன் சார். தேங்க்யூ. ஓவர் டு யூ சார். ஒரு இன்ட்ரோடக்ஷன்ங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் குட் மார்னிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து வி வாண்டட் டு, அதாவது வந்து அக்ரி பிஸ்னஸ் சம்பந்தமா ட்ரைனிங்கோ வெபினாரோ இல்லை வந்து எதை ஆர்கனைஸ் பண்றப்பவும் நம்ம அதிகமாக பேசாத இல்லை பேசுறதுக்கு ரொம்ப யோசிக்கிற ஒரு சில டாபிக்ல வந்து அந்த டாபிக் தான் நம்ம திருப்பி திருப்பி பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அதாவது வந்து நம்ம இதனால வந்து இது ஒர்க் அவுட் ஆகும், இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு பாக்குறத விட ஃபர்ஸ்ட் வந்து, ஏன்னா மேலோட்டமான டாபிக் அப்படிங்கிறது வேற. பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது எப்படி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது எப்படி, அதே மாதிரி வந்து இல்ல வந்து மார்க்கெட்டிங் பண்றது எப்படி, அதாவது ஒரு ஒரு 1 hour வெபினார்ல பிராடா ஒரு 100 பேர் உட்கார்ந்து இருக்கிறப்ப மேலோட்டமான ஒரு சில டாபிக்கை மட்டும்தான் பேச முடியும். சரிங்களா? ஒரு ஸ்பெசிபிக்கான பிசினஸ் எடுத்து அந்த பிசினஸ் சம்பந்தமா ஒரு 1 to 1 இல்ல வந்து ஒரு ஸ்பெசிபிக்கான டாபிக்கை டிஸ்கஸ் பண்ற அளவுக்கு, அதுவும் நம்ம தமிழ்ல டிஸ்கஸ் பண்ற அளவுக்கான டிஸ்கஷன்ஸ் போறமே ரொம்ப ரொம்ப கம்மி. அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம பேசப்படாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து ஃபெயிலியர்ஸ். சரிங்களா? ஏன் அப்படின்னா வந்து ஜென்ரலாவே ஒரு ஒப்பீனியன் இருக்கும். சரிங்களா? இப்ப ஒன்னு ஒரு ப்ராசஸ் என்னன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ரன் பண்ண ஆரம்பிச்சிருப்போம், ஒரு வருஷம் ரன் ஆகும். ஏன்னா ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு பயங்கர மோட்டிவேஷன் இருக்கும். சரிங்களா? அந்த டைம்ல எல்லாரும் இன்னும் மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக செஷன்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஸ்டார்ட் அப் பண்றதுக்கான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வேற யாரும் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. சரிங்களா? ஏன்னா அது உங்களோட இன்டர்னல் மோட்டிவேஷன் தான். பட் அதை ரன் பண்றதுக்கான மோட்டிவேஷன் இருக்கு இல்லைங்களா? அந்த மோட்டிவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். அது ரன் பண்றதுக்கான மோட்டிவேஷன் அப்படிங்கிறத விட அது வந்து ஒரு ஆர்ம்ஸ் லென்த் தான். ஒரு மென்டர்ஷிப் அப்படிங்கிறதுக்கும் நான் உங்க பிசினஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கும் அப்படிங்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ அந்த பார்ட்ல வந்து ஒரு சில டாபிக் வந்து ஏன்னா நம்மளும் வி ஸ்பீக் டு மெனி அக்ரி பிசினஸ் பண்றவங்க. ஏன்னா நானும் அதே டொமைன்ல பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர்கிட்ட பேசுறோம், நிறைய வெண்டர்ஸ்கிட்ட பேசுறோம், நிறைய கஸ்டமர்கிட்ட பேசுறோம், நிறைய ஃபுட் பிசினஸ் பண்றவங்கள்ட்ட பேசுறோம். ஏன்னா அங்க வந்து நான் மோஸ்ட்லி என்னன்னா 1 to 1 பேசுறப்ப, அதாவது வந்து ஒரு ஃபோரம்ல செஷன் எடுக்கிறப்ப பேசுற கருத்து ஒரு மாதிரி இருக்கும்.
1-to-1 பேசுறப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா பப்ளிக்ல வந்து வி ஆல் வாண்ட் டு ஹாவ் ஒரு ப்ரொஜெக்ட, ஒரு குட் பிக்சர், நம்ம நல்லா பண்றோம் அப்படிங்கிற ஒரு நல்ல பிக்சர் கொடுக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனா ரியாலிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம நம்ம நம்மளோட பிசினஸ் வந்து அவ்வளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணலங்கிறது நம்மளே ரியலைஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த டாபிக்கை பேசுறதுக்கான எந்த ஒரு ஃபோரமுமே நமக்கு இருக்காது. சரிங்களா? மேபி நம்ம ஒரு 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 டார்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அந்த டார்கெட் ரீச் பண்ண முடியாம இருக்கும். ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் பேமெண்ட், வெண்டர் பேமெண்ட்ஸா இருக்கலாம், கஸ்டமர் பேமெண்ட்ஸா இருக்கலாம், சப்ளையர் பேமெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல கஸ்டமர்ஸா இருக்கலாம், இல்ல குரோத்தா இருக்கலாம். அண்ட் ஈவன் growth டிக்ளைனிங் growth-ஆ இருக்கலாம். தேர் ஆர் மல்டிபிள் திங்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் ஃபெயிலியர்ஸுங்க. சரிங்களா? இப்போ ஒரு 100 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு 60-70 கம்பெனி வந்து ஈவன் ஃபர்ஸ்ட் இயர்லயே ஸ்ட்ரகிள் பண்றாங்க. சரிங்களா? நம்ம நம்ம வந்து டு பி ஃப்ராங்க் வந்து இது எல்லாருமே இதுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத விட ஈவன் வாட் எவர் நம்ம நம்ம வி ஹவ் கான் த்ரூ த ஜேர்னி ஆஃப் மீட்டிங் ஃபவுண்டர் வெரி ரேர்லி, அதாவது அடிச்சா 6 மட்டும் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரேர் தான். ஒரு 1000 கம்பெனிக்கு ஒரு கம்பெனி தான் அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்குங்க. சரிங்களா? அதுக்கு வந்து என்னன்னா பியோர்லி ஒரு சைடு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? அந்த ஒரு ஒரு அந்த ஸ்வீட் ஸ்பாட் வந்து நமக்கு கிடைக்காது. சரிங்களா? ஒரு ஒரு 360 டிகிரி ஆஃப் ரன்னிங் பிசினஸ் அப்படின்னா ஏதோ ஒரு 1 டிகிரில தான் ராக்கெட் லான்ச் ஆகும். மீதி 359 டிகிரி இஸ் ஆல்வேஸ் ப்ரோன் டு கெட் அ நெகட்டிவ் ரிசல்ட் தான். சரிங்களா? அந்த 1 டிகிரி ஸ்வீட் ஸ்பாட்டை வந்து வெரி ரேர்லி, அதாவது அது வந்து நீங்க நீங்க பிளான் பண்ணி போனாலாம் அது கிடைக்காது. சரிங்களா? அது தானா வந்து ஒரு கஸ்டமர் புல் இருந்து ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் ஃபிட் ஆகி அடிக்கிறது தான். மீதி எல்லாமே வந்து ஒரு 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 மாதிரியான டே இன் அண்ட் டே அவுட். இன்னைக்கு காலைல எந்திரிச்சீங்கன்னா நல்லா இருக்கும், நாளைக்கு காலைல மோசமா இருக்கும், நாளான்னைக்கு காலைல அதுவா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ப்ராசஸ் தான் போகுமே வெளிய தெர் இஸ் நோ ஒரு ஒரு லீனியர் கர்வ்னு சொல்லுவோம். நேரா வந்து நட்டக்குத்துக்கு வளர்ற வளர்ச்சிலாம் வந்து இங்க அதுவும் அக்ரில. ஏன்னா ஐடில எல்லாம் நம்ம பாக்குறப்ப ஃபேஸ்புக் வளருது, வாட்ஸ்அப் வளருது, டெக்னாலஜி கம்பெனி வேற. சரிங்களா? பிசிக்கலா ஒரு ப்ராடக்ட வச்சு அந்த ப்ராடக்ட்டுக்கும் அதுவும் ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற ஒரு ப்ராடக்ட வச்சு அதுல அதுவும் தின் மார்ஜின் ஒரு 20% 30% மார்ஜினை வச்சு அதை சஸ்டைனபிளா ஸ்கேல் பண்றது அப்படிங்கிறது வந்து இஸ் அ காம்ப்ளிகேட்டட் டாஸ்க். ஒரு ஆபரேஷனல் ஹெவி பிசினஸ். வித் திஸ் கான்டெக்ட் நம்ம என்ன பேச போறோம்னா ஃபெயிலியருக்கான ரீசன்ஸ் என்னென்ன, ஒரு பிசினஸ் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு 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 லைன் ஆஃப் டச்சிங் டெப்த், என்ன மாதிரியான ரீசன்னால எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அப்படிங்கிறது பேசலாம். அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பார்ட் இது என்ன, இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் சொல்லணும்னு நினைச்ச ஒரு விஷயம் வந்து, சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறது தான் 90% ஃபெயிலியர். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நீங்க நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறாம இருக்கிறது 90% ஃபெயிலியர். அந்த மீதி இருக்கிற 10% சக்சஸ்லயும் 90% ஃபெயிலியர் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணியும் 90% ஃபெயிலியர் ஆகுது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஏரியாஸ் இப்போ 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 90,000 பேர் ஸ்டார்ட் பண்றது இல்ல. அது ஒரு பெரிய ஃபெயிலியர். இந்த மீதி 10,000 பேர் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அதுலயும் 9,900 பேர் ஃபெயிலியர் ஆகுறாங்க ஸ்டார்ட் பண்றது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து யூ ஆர் கட் அவுட் ஆஃப் 90%. ஸ்டார்ட் பண்ணாத 90% ஃபெயில் ஆனவங்களை விட யூ ஸ்டார்டட். சரிங்களா? இங்க இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 1%, அந்த அந்த லாஸ்ட் 1%, சர்வைவிங் 1% இருக்கு இல்லைங்களா? ஒரு கம்பெனியை வந்து ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ அப் அண்ட் டவுன் எல்லாத்தையும் பார்த்து கிராஸ் பண்ணி கொண்டு போற ப்ராசஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல். நீங்க நீங்க உங்க ஊர்ல ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்க ஜேர்னில பாத்தீங்கன்னாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு 25 வருஷம் 30 வருஷத்தை தாண்டின கம்பெனி எல்லாம் வந்து அந்த அந்த மாதிரியான கம்பெனிகள்லாம் வந்து தே நோ, அதாவது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. லெகசி பிசினஸ் ப்ராசஸ் செட் ஆயிருக்கும். ஒரு மளிகை கடையில இருந்து எல்லா ப்ராசஸுமே வந்து தே ஹவ் ஸ்ட்ரீம்லைன் சம்திங். சரிங்களா? ஸோ அந்த அந்த கட் அவுட் 1%க்கும் இந்த நம்ம பேச போறது வந்து 91%ல இருந்து 99% இருக்கிறத பத்தி தானே வெளிய ஃபர்ஸ்ட் 90 பத்தி இல்ல. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 90 வந்து ஸ்டார்ட் பண்ணாம ஃபெயில் ஆனவங்க. சரிங்களா? ஸோ நம்ம பேச போறது வந்து அந்த 91ல இருந்து 99 வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட் ரீசன்னால ஸ்ட்ரகிள் ஆகிற, இல்ல நம்ம ஸ்ட்ரகிள் ஆகிறோன்னே தெரியாம, இல்ல ஃபெயில் ஆயிட்டு அதுக்கான ஹேண்ட் ஹோல்டிங் இல்லாம இருக்கிறத பத்தி தானே வழிய we are not talking that last 1% or first 90%. we are talking the chapter between 91 to 99 தானுங்க. சரிங்களா? ஸோ அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். சரிங்களா? ஸோ அதனால வந்து டோன்ட் அசியூம் தட் இட் இஸ் ரன் பண்றவங்க ஃபெயிலியர் ஆகிறத வந்து ஓவரா இது பண்றோம் அப்படின்லாம் கிடையாது. பட் அட் த சேம் டைம் வந்து இந்த ஸ்பேஸ்ல இருக்கிறவங்களுக்கான அட்ரஸ் பண்றதுக்கான மீடியம் கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த கான்டெக்ட்டோட தான் வந்து வி கேன் ஸ்டார்ட் பா. சரிங்களா? ஸோ கான்டெக்ட் என்னன்னா வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஃபெயிலியர், அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபெயிலியர்ஸ்,
அண்டர்ஸ்டாண்டிங் த லேர்னிங்ஸ், இதுல இருந்து என்ன பண்ணலாம், எப்படி அவாய்ட் பண்றது, இதெல்லாம் தான் பேச போறோம். பேசலாமா? சூப்பர் சார். தேங்க் யூ சார். ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. சொன்ன மாரி ஆரம்பிக்காத ஸ்டார்ட்டே பண்ணாத இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். பட் மேபி நம்மளோட டிஸ்கஷன் டுவோர்ட்ஸ் ஆரம்பிச்சு ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு நீங்க அழகா சொல்லியிருந்தீங்க. அந்த மாரி அத ரிலேட்டடா ரொம்ப நெறைய டிஸ்கஷன் வச்சுக்கலாம்னு நான் நெனைக்கிறேன். சூப்பர் சார். கிரேட். எஸ் சார். அருள் சார், மேபி நெறைய நீங்களும் மென்டார்ஷிப் நெறைய கம்பெனிஸ்க்கு குடுக்குறீங்க. அண்ட் நாளடைவில நம்ம ஆஸ் ஒரு அக்ரி கம்யூனிட்டியா நெறைய நெறைய சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் எஸ்பெஷலி இன் த ஸ்பேஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் அக்ரி ஸ்பேஸ்ல நெறைய எமர்ஜிங் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாரி அதுல 99% ஆர் ஸ்ட்ரக்லிங். எஸ். ஸோ அதுல எக்ஸாக்ட்லி கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு சில விஷயம் தெரியும். வேற எக்ஸாக்ட்லி நம்ம முன்னாடி கூட நெறைய டிஸ்கஷன்ல பேசின ஒரு விஷயம் சார். ஒரு ஒரு டிப்பிக்கலா ஒரு ஸ்டார்ட் அப் பண்றாங்கன்னா, அந்த ரிசர்ச், ஆர்&டி, ஒரு மார்க்கெட் ஸ்டடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா சார்? ஸோ எஸ்பெஷலி இந்த ஸ்பேஸ்ல பண்ற ஸ்டார்ட் அப்ஸ்ல நெறைய எஸ்பெஷலி ஒரு ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்ல ஸ்டார்ட் பண்றதெல்லாம், அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ட வச்சு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறாங்களே தவிர, அதுக்கான மார்க்கெட் நீட ரொம்ப ஒரு அனலைசிஸோ, ஒரு மார்க்கெட் ரிசர்ச்சோ பண்றது இல்லையா? அது லேகிங்கா இருக்கோ அப்படின்னு ஒரு ஃபீல் சார். யுவர் வியூ ஆன் தட்? ஓகே. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ். நானுமே இது சம்பந்தமா தான் பேசணும்னு நினைச்சேன். பட் பாயிண்ட் என்னன்னா வந்து, ஃபுட் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து ஃபுட்டும் சரி, அக்ரியும் சரி, வெரி ஈஸி டு ஸ்டார்ட். சரிங்களா? அதாவது வந்து இது ஏன்னா வந்து நம்மளே கன்சியூமரா இருக்கிறதுனால, சரிங்களா? அதே மாதிரி ஒரு உபிகுட்டஸ் நேச்சர். எங்க போனாலும் இது சம்பந்தமான ஒரு விஷயம் பார்க்கறதுனால, அதே மாதிரி பேரியர் டு என்ட்ரிங்கிறது ரொம்ப கம்மி. சரிங்களா? இப்ப நீங்க நினைச்சாலும் ஃபுட் பிசினஸ் நாளைக்கு காலையில ஒண்ணு ஆரம்பிக்கலாம். நான் நினைச்சாலும் ஆரம்பிக்கலாம். நாளான்னைக்கு இன்னொருத்தர் நினைச்சாலும் ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் அப் ட்ரூ. வந்து இப்ப இதே இது வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில் ஆரம்பிக்கணும். சரிங்களா? இல்ல இதே இது வந்து ஒரு என்ஜினியரிங் கம்பெனி ஆரம்பிக்கணும். சரிங்களா? இல்ல இதே இது வந்து வேற ஒரு லெதர் ஃபேக்டரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா, சரிங்களா? இட் ரெக்வயர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் ஒரு டொமைன் நாலேஜ் வேணும். ஒரு 4 வருஷம், 5 வருஷம் வேலை பார்த்துட்டோ, 4 வருஷம், 5 வருஷம் பார்த்துட்டோ தான் பண்ண முடியும். பட் ஃபுட் பிசினஸ் அப்படிங்கிறது வந்து வெரி ஈஸி டு ஸ்டார்ட்ங்க. சரியா? டஃப் டு சர்வைவ். ஒரு என்ஜினியரிங் கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, யூ கேன் சர்வைவ். ஒரு லெதர் கம்பெனி ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, யூ கேன் சர்வைவ். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு வேற எந்த டொமைன் எக்ஸெப்ட் ஃபுட் அக்ரிய தவிர வேற எல்லா டொமைனுமே டஃப் டு ஸ்டார்ட், ஈஸி டு சர்வைவ். சரிங்களா? பட் இங்க மட்டும்தான் என்னன்னா ஈஸி டு ஸ்டார்ட், டஃப் டு சர்வைவ். ஃபர்ஸ்ட் அந்த ஃபண்டமெண்டல் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? செகண்ட் என்னன்னா வந்து வி ஆர் ட்ரிவன் பை எனக்கு நல்லா சாப்பிட தெரியும், நல்லா சமைக்க தெரியும். சரிங்களா? இட் டசன்ட் மீன் தட் எனக்கு நல்லா பிசினஸ் பண்ண தெரியும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா மெனி டைம்ஸ் என்னன்னா வந்து ஒரு ஒரு ட்ரூ. நம்ம ஒரு பேஷனேட் ப்ராசஸ் கிடையாது. சரிங்களா? பேஷனேட் ப்ராசஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் டிஃபரெண்ட் அண்ட் பிசினஸ் இஸ் டிஃபரெண்ட். பேஷன், பிசினஸ் 2ம் கம்பைன் ஆகிற இடம் வந்து ரொம்ப லெஸ் தான். ஒரு 100% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு சைடு ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறீங்க உங்களோட பேஷனை, இன்னொரு சைடு பிசினஸ் போட்டுக்கிறீங்கன்னா, இது 2ம் மெர்ஜ் ஆகிற இடம் பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் இருக்கும். சரிங்களா? பேஷன் எல்லாத்தையும் பிசினஸா கன்வெர்ட் பண்ணிட முடியாது. பிசினஸ் எல்லாத்தையும் ரொம்ப பேஷனேட்டாவும் எடுத்துட்டு போயிட முடியாது. சரிங்களா? அதுல வந்து ஃபுட் கிளாசிக் எக்ஸாம்பிள். ஃபுட் வந்து ஒரு மாதிரி ஒரு ரூத்லெஸ் பிசினஸ். சரிங்களா? இட் வில் கில் யூ. இன்னைக்கு டே இன் அண்ட் டே அவுட் வந்து மார்ஜின்ஸ், ப்ராசஸ், ஒர்க், டிஸ்ட்ரிபியூஷன், லேபிள், அதாவது அந்த சப்ளை செயின்ல வந்து மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல. பேக்கேஜிங்க்குன்னு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, லேபருக்குன்னு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, மெட்டீரியலுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, உங்களோட டைம் ஒன்று இருக்கும், லாஜிஸ்டிக்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும், இன்டர்மீடியரிக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், சப்ளை செயின்ல. சரிங்களா? ஸோ ஒரு மாதிரி ஒரு இன்டென்சிவ் பிசினஸ். சரிங்களா? இட் இஸ் நாட் அபவுட் மேக்கிங் த ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு 15% தான் இந்த பிசினஸ்ல. ஃபுட் அக்ரி பிசினஸ்ல பிசினஸ்னு பாத்தீங்கன்னா, சரிங்களா, ஒரு 15-20% தான் மேக்கிங். சரிங்களா? 80% அப்படிங்கிறது லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்குது, பிசினஸ் டெவலப்மெண்ட்ல இருக்குது, மார்க்கெட்டிங்ல இருக்குது, சப்ளை செயின்ல இருக்குது, ஷெல்ஃப் லைஃப் மேனேஜ்மெண்ட்ல இருக்குது. ஸோ வந்து இட் இஸ் நாட் அபவுட் ஹவு குட் ஐ குக் அட் ஹோம். சரிங்களா? இல்ல ஹவு குட் ஐ ஐ ஐ சேவர் த டேஸ்ட் ஆஃப் சம் ப்ராடக்ட் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ வந்து யூ நீட் டு ஹாவ் அ வெரி, அதாவது ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டிஃபரன்ஷியேட்டிங் த பேஷன் ஃப்ரம் த பிசினஸ். சரிங்களா? எந்த பாயிண்ட்ல நான் நிப்பாட்டணும்,
ஒரு பிசினஸ் நான் ரன் பண்றேன், பேஷனேட்டா ரன் பண்றேன். பட் இன்னொரு சைடு அந்த பிசினஸ் லாஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா, பேஷனுக்காகவே யூ கேன் நாட் கன்டினியூஸ்லி ரன் ஆன் இட் இல்லையா? சோ அந்த பாயிண்ட் வந்து கிரிட்டிக்கல். சோ வந்து இட் இஸ் நாட் அபௌட் ஒரு ஒரு மார்க்கெட் ஸ்டடி, பிசினஸ் டெவலப்மென்ட் அப்படிங்கிறது, ப்ராடக்ட் லவ் அப்படிங்கிறது வந்து 20% தான். சரிங்களா? ப்ராடக்ட் லவ் அப்படிங்கிறது, இல்ல ப்ராடக்ட் மேக்கிங் அப்படிங்கிறது, பிசினஸ் காம்போனன்ட் அப்படின்னு வர்றப்ப, அதுவும் ஃபுட் அக்ரி டொமைன்ல பிசினஸ் காம்போனன்ட்ன்னு வர்றப்ப, நாட் ஈவன் 20%ங்க. சரிங்களா? யூ வில் ரியலைஸ் இட். ஸ்டார்ட் பண்றப்ப இத நம்ம நெறைய பேர் ரியலைஸ் பண்றதில்ல. சரிங்களா? ஸ்டார்ட் பண்றப்ப ப்ராடக்ட் முக்கியம் அப்படிங்கிற ஆங்கிள் வேணும். சரிங்களா? வெரி ரேர்லி நீங்க நீங்க வந்து இந்தியால எனக்கு தெரிஞ்சு ஒரு யூ கேன் கவுண்ட் 4 to 5 கம்பெனிஸ் ப்ராடக்ட்டுக்காக சக்சஸ் ஆன ஃபுட் கம்பெனிஸ். சரிங்களா? மீதி எல்லாமே சப்ளை செயின, மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூஷனு, மார்க்கெட் பெனிட்ரேஷனு இந்த மாதிரி ப்ராசஸ்ல ஹிட் ஆன கம்பெனிஸ் தான். சரிங்களா? இன்னொன்னு என்னன்னா ஈஸி டு காப்பி. நீங்க எவ்ளோ நல்ல ப்ராடக்ட் பண்ணீங்கன்னாலும், சரிங்களா? அன்லெஸ் யூ ஹேவ் திஸ் அதர் ஸ்ட்ரெங்த் அப்படி இல்லன்னா, எனிபடி ஹூ இஸ் ஹேவிங் எ ஸ்ட்ராங் ஹோல்ட் இன் அதர் 80% கேன் காப்பி யூ. ஒரு என்ஜினியரிங்ல அப்படி காப்பி பண்ண முடியாது. சரிங்களா? இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மில்லட் லட்டு பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு 10,000 கஸ்டமருக்கு மில்லட் லட்டு எனக்கு தேவை இருக்கு அப்படின்னா, சரிங்களா? நீங்க மில்லட் லட்டு நல்லா பண்றீங்க அப்படிங்கிறத விட 10,000 கஸ்டமருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வச்சிருக்க ஒருத்தர் வந்து நாளைக்கு அந்த 20% ஈஸியா டூப்ளிகேட் பண்ணிற முடியும். ரெப்ளிகபிள் தான். சரிங்களா? நீங்க நீங்க வந்து ரொம்ப இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட்ங்கிறதெல்லாம் ஃபுட் அக்ரில எதுவுமே கிடையாதுங்க. நான் தான் அதுக்கு ஓனர்ங்கிறது. எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க எவ்வளோ டேஸ்ட் டிஃபரன்ஸ் குடுத்தீங்கன்னாலும், சரிங்களா? அது ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. நான் மில்லட்ல நான் என்ன ப்ராடக்ட் பண்ணனாலும், எவ்வளோ யூனிக்கா பண்ணனாலும், எவ்வளோ டேஸ்ட்ஃபுல்லா இருந்தாலும், தேர் வில் பி பஞ்ச் ஆஃப் பீப்பிள் ஹூ லைக் இட். தேர் வில் பி பஞ்ச் ஆஃப் பீப்பிள் ஹூ டோன்ட் லைக் இட். சரிங்களா? எஸ். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராசஸ். மை ப்ராடக்ட் மை பிலீஃப் ஆஃப் பில்டிங் ப்ராடக்ட் தட் எவ்ரிஒன் லவ்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சரிங்களா? அண்ட் ஓவர் டிபெண்டன்சி ஆன் ப்ராடக்ட் அப்படிங்கிறதும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அத வந்து மார்க்கெட் ஸ்டடிங்கிறது மட்டும் கிடையாது. லீவிங் ப்ராடக்ட் அவுட் மீதி 80% என்னென்ன இருக்கோ அதுல எல்லாத்துலயும் நான் கொஞ்சம் என்னோட ஸ்கில்ல வளர்த்திக்கணும் அப்படிங்கிற பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். எஸ். ஓகே. எஸ் சார். அதுதான். அதான். ஆ. சூப்பர் சார், சூப்பர். ஸோ சார் அதான் நீங்க சொன்ன மாரி நம்மளோட அ அ பார்ட்டிசிபென்ட் உங்களுக்கு ஏதாவது குவரீஸ் இருந்தா ரதர் தென் ஹேண்ட் ரைஸ் பண்றத காட்டிலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைக்கும். எஸ் சார். அருள் சார் ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. நீங்க எக்ஸாக்ட்லி அ எங்க நம்ம ஸ்ட்ரகிள் ஆகுறோம். ஒரு பேஷன் இருக்கு. நல்லா நான் நல்லா சாப்பிடுவேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் நல்லா வரும் மேக் பண்ண அப்படிங்கிறதுனால ஒரு சொன்ன மாரி பிசினஸ் இஸ் மோர் தென் தட். நீங்க சொன்ன மாரி மோர் தென் எ ப்ராடக்ட் அந்த ஹவ் ஸ்மார்ட்டா அந்த சப்ளை செயின மேனேஜ் பண்றதுல வி ஹேவ் டு ஸ்பெண்ட் ஆஸ் யூ ரைட்லி புட் அப் மெனி மெனி கம்பெனி ஈவன் எஃப்எம்சிஜிலேயே பார்த்தோம்னா நெறைய நீங்க சொன்ன மாரி சப்ளை செயின் மோர் தென் எ ப்ராடக்ட் சப்ளை செயின சூப்பரா ஸ்ட்ரீம்லைன் பண்ணதுனால தே ஆர் குளோபல் பிளேயர் அந்த மாரியும் இருக்காங்க. சூப்பர் சார். ஸோ சார் ஆஸ் நீங்க சொன்ன மாரி பெரிய ஆர்&டி இல்லனாலும் ஈஸியா காப்பியும் பண்ணிடலாம். ஈஸியா கோ டூ த மார்க்கெட் பண்ணிடலாம். வென் இட் இஸ் த ஃபுட் அண்ட் இந்த ஸ்பேஸ்ல எஸ்பெஷலி. பட் வேர் எக்ஸாக்ட்லி த சேலஞ்ச் இஸ் அந்த ஹவ் டு மார்க்கெட் த ப்ரொடியூஸ் அந்த மீட்டிங் ஆஃப் ம். நம்ம இனிஷியலி சொன்ன மாரி அந்த மீட்டிங் ஆஃப் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஒரு ரைட்டான ஆடியன்ஸை நம்ம சூஸ் பண்றோமா இல்லையா அப்படின்னு. இப்போ மெனி நம்மளுக்கு வர ஃபோன் கால்ஸ்லேயே சார் மெனி த ஸ்டார்ட் அப் தே ஹாவ் எ ப்ராடக்ட் சார். ஆனால் ஹூ எக்ஸாக்ட்லி த டார்கெட் ஆடியன்ஸ் இஸ் அப்படிங்கிறதே நிறைய தெரியாம இருக்கு. யுவர் வியூ ஆன் ம். தட் சார் அண்ட் ஹவு எ கம்பெனி கேன் சூஸ் த டார்கெட் ஆடியன்ஸ் பேஸ்ட் ஆன் ப்ராடக்டா இல்லை இது அந்த முட்டை அண்ட் கோழி மாதிரி தானே சார். ஸோ எஸ் ஓவர் டு யூ. ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னா 2 இது ப்ராடக்ட்டுக்குன்னு போறதுக்கு முன்னாடி பார்ட்டே நான் ஒண்ணு சொல்லிடுறேன். மல்டி ப்ராடக்ட் வெர்சஸ் சிங்கிள் ப்ராடக்ட். சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து, சரிங்களா? ஒரு ஒரு ப்ராடக்ட் செஞ்சிருக்கோம். அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எனக்கு ஒரு 10 கடை தெரிஞ்ச கடை இருக்கு. அந்த 10 கடைக்கு நான் பொருள் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா, மீதி இந்த 10 கடைய 100 கடை ஆக்குறத விட்டுட்டு, இந்த 10 கடைக்கே 2வது ப்ராடக்ட்டுக்கு போயிடுறோம். சரிங்களா? ஏன் அப்படின்னா,
ரெவன்யூ மேக்சிமைசேஷன் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடறோம் இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் மேக்சிமைசேஷன். சரிங்களா? ஸோ வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அட்லீஸ்ட் கோயிங் ஃபார்வர்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஹூ ஓன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் கிரியேட்ஸ் த மார்க்கெட். சரிங்களா? ஓன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது யாருன்னா, யாரு சப்ளை செயினை கண்ட்ரோல் பண்றாங்களோ, யார் வந்து லாஸ்ட் மைல் கஸ்டமரோட கனெக்ட் பண்றாங்களோ, அவங்க தான் வந்து பிசினஸ் டாமினேட் பண்றாங்க. சரிங்களா? ட்ரெடிஷ்னலா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 2000க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சரிங்களா, ப்ரொடியூசர் கண்ட்ரோல்டு த மார்க்கெட். சரிங்களா? 2010, 15 வரைக்கும் யாரு கண்ட்ரோல்டு த மார்க்கெட்னா, மேனுஃபேக்சரர் கண்ட்ரோல்டு த மார்க்கெட். 2015 10ல இருந்து 20 வரைக்கும் பிராண்ட்ஸ் கண்ட்ரோல்டு த மார்க்கெட். இப்ப அதாவது வந்து இந்த குயிக் காமர்ஸ், இ காமர்ஸ் எல்லாம் வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா, ஹூ ஓன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் கண்ட்ரோல்ஸ் த மார்க்கெட். சரிங்களா? இன்னைக்கு அமேசான் ஒயிட் லேபிள் லான்ச் பண்றாங்க. உங்களோட மில்லட் பிராண்ட் ப்ராடக்ட் வந்து அமேசான்ல நல்லா விக்குது அப்படின்னு அவன் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா, இன் 6 மந்த்ஸ் டவுன் த லைன் தே கேன் லான்ச் ஒயிட் லேபிள் ப்ராடக்ட் இன் அமேசான் இட்செல்ஃப். அவங்களோட ப்ராடக்ட் லான்ச் பண்ண முடியும் பிகாஸ் தே ஓன் த டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? அதே மாதிரி குயிக் காமர்ஸ்க்கு நீங்க ஜெப்டோக்கு சப்ளை பண்றீங்க. சரிங்களா? ஒரு ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து கண்டினியூஸா சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் நல்ல ஃபாஸ்ட் மூவ்மெண்ட், கன்சியூமர் அடாப்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுன்னா, சரிங்களா? அடுத்த நாள் வந்து ஜெப்டோ கேன் லான்ச் தேர் ஓன் பிராண்ட். தே ஹேவ் த பேண்ட்வித் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். சரிங்களா? 10,000 பேருக்கு ஒரு ஒரு கிலோவுக்கு எனக்கு கம்பு வேணும் அப்படின்னா, அத ஏபிசி பிராண்ட்ல கொடுத்தா என்ன, ஜெப்டோ பிராண்ட்ல கொடுத்தா என்ன? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த பிராண்ட் நம்ம ஓனர் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? பட் லிட்டரலா ஷிஃப்ட் எப்படி நடக்குது அப்படிங்கறத அப்சர்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? கிராஜுவலா வந்து மேனுஃபேக்சரர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தத ப்ரொடியூசர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்த பிராண்ட் கான்செப்ட மேனுஃபேக்சரர்ட்ட வந்துச்சு. மேனுஃபேக்சரர்ட்ட இருந்து பிராண்ட் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு பிராண்ட்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொரு ஊர்ல இருக்க டிஸ்ட்ரிபியூட்டரும் ஒரு பிராண்ட் போட்டாரு. அவங்களுக்கு கமிஷன் கம்மியா இருக்குது, மார்ஜின் ஜாஸ்தி வருது. இது ஒரு காமன் ப்ராடக்ட் அப்படின்னா தே கேன் ரெப்ளிகேட் இட். அந்த அளவுக்கு டெக்னாலஜி டெமோக்ரட்டைஸ் ஆயிருச்சு. முதல்ல வந்து 10,000 பேக் போடணும், 1,00,000 பேக் போடணும் அப்படிங்கிறப்ப, இங்கிட்டு 100 பேக், 50 பேக், 20 பேக் கூட பிராண்டடா போட முடியும். சரிங்களா? சோ அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ங்க. சரிங்களா? அதே மாதிரி ஹோல்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் டைட். நீங்க நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷனை வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் நீங்க பண்ணாம இருக்கிறீங்கனாலும் கோயிங் ஃபார்வர்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹூ ஓன்ஸ் த கன்சியூமர். சரிங்களா? ஓன்ஸ் த பிராண்ட். ஹூ ஓன்ஸ் த பிராண்ட் நெவர் ஓன்ஸ் த கன்சியூமர். யாரு கன்சியூமரை ஓன் பண்றாங்களோ அவங்க தான் கோயிங் ஃபார்வர்ட் கேன் பில்ட் த பிராண்ட். அப்படி இல்ல அப்படின்னா ஆல்வேஸ் அண்டர் த்ரெட் தான். சரிங்களா? இல்லன்னா நீங்க பியூர் பிளே மேனுஃபேக்சரர் ஆயிரலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. அதாவது ஜெப்டோ பிராண்ட்ல நான் மேனுஃபேக்சரிங் பண்ணி தரேன்னு சொல்லிடலாம். இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் a full stack thing of sourcing, packing, branding and distribution அப்படின்னு பார்க்காம, சரிங்களா, let me be the specialized part of one thing. I will be good at sourcing. இல்ல I will be good at packing. I have a packing facility which can pack 100 tons of atta to any brand. இல்ல which can pack 100 tons of millet to any brand. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஓவர் பேஷனேட்டா வந்து ரா மெட்டீரியல் வாங்குறதுல இருந்து கன்சியூமர் கை கொண்டு போற வரைக்கும் நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படி மைண்ட் செட்ல வந்து we end up missing many things. கம்பார்ட்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. கம்பார்ட்மெண்ட்ல எந்த கம்பார்ட்மெண்ட் பவர்ஃபுல்லா இருக்குன்னா who owns the distribution owns the control அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. இதை டிஸ்டர்ப் பண்றதுக்கான ஸ்கோப்பே வந்து 10க்கு 9 பேருக்கு கிடையாது. சரிங்களா? வித்தவுட் நோயிங் இட், சரிங்களா, நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஃபுல் ஸ்டாக் பில்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? ஃபுல் ஸ்டாக் பில்ட் பண்றதை விட்டுட்டு ஏதாவது ஒரு டொமைன்ல மாஸ்டர் ஆகி அந்த டொமைன்ல நீங்க தான் லீடர் ஆகிறதுக்கான போக்கஸ் என்னவோ அதை பர்சியூ பண்ணலாம். ஃபுல் ஸ்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, சரிங்களா, கன்சியூமர் சைடு இருக்கிறத பில்ட் பண்ணுங்க, இல்ல மேனுஃபேக்சரிங் சைடுல இருக்கிறத பில்ட் பண்ணுங்க. ஒன்னு சோர்சிங் சைடுல பில்ட் பண்ணுங்க, இல்ல கன்சியூமர் ஹோல்ட் பண்றதை பில்ட் பண்ணுங்க. சரிங்களா? டோன்ட் ஓவர் டூ திங்ஸ் ஆன் ப்ராடக்ட் சைடு. சரிங்களா? ஓகே, ஓகே. நான் வந்து இது வந்து நான் சொல்றது எல்லாமே வந்து
ஒரு மாதிரி ஜெனரலிஸ்டிக் வியூங்க. இட் ஃபிட்ஸ் இன்டு யுவர் கான்டெக்ஸ்ட் ஒன்லி வென் யூ ஆர் நீங்க உங்க ஏன்னா ஒரு ஒரு டைம் வந்து டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட் அவ்வளவுதான். சரிங்களா? எஸ். தீஸ் ஆர் தாட் ப்ராசஸ். உங்க பிசினஸ்க்கு எப்படி ஃபிட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நீங்க யோசிச்சுட்டு பண்ணிக்கங்க. எஸ் சார். சூப்பர் சார். சொன்ன மாரி இன்னைக்கு ஆல் த தோஸ் ஹூ ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், தே ஆர் லான்ச்சிங் த ப்ராடக்ட் ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் இன்னைக்கு எல்லாமே நீங்க சொன்ன மாரி ஈவன் ஒரு வி யூஸ் டு வண்டர்ல சார். ஓ! இவ்ளோ பெரிய கார்ப்பரேட்ஸ்லாம் வில் தே லுக் இன்டு திஸ் ஸ்மால் ப்ராடக்ட்ஸோ இல்ல இந்த மாரி சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு மேபி ஒரு லட்டு ஒரு மில்லட் லட்டு வெரி ஷார்ட் ஷெல்ஃப் லைஃப் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க்லாம். பட் எண்ட் ஆஃப் த டே சின்ஸ் தே ஹாவ் அ வெரி ஸ்ட்ராங் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல், ஓவர் நைட்ல அவங்களால அவ்வளோ லேக்ஸ் பீப்புளை ரீச் பண்ண முடியுது. ஸோ ஈஸியாக ப்ராடக்டை டைல்யூட்டும் பண்ண முடியுது. எஸ் சார். சார் அகெயின் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி வி ஹாவ் டு நம்ம ஒரு நம்ம எதில் நம்மளுக்கு எது வரும் நம்ம எதில் ஈஸியாக ரேதர் தென் எல்லாமே பண்ணுறதை விட மேபி நீங்கள் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் அட்லீஸ்ட் ஒயிட் லேபிள் பண்ணலாம், அதில் நம்ம ஸ்பெஷலைஸ்ட் ஆகலாம், இல்லைனா டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் எடுத்துகிட்டு கூட நல்லா பண்ணலாம். பட் இதில் நிறைய நம்ம டே டு டே பார்க்குறதுல இந்த கம்யூனிட்டியில் ப்ராடக்ட்டு அகெயின் டிஸ்ட்ரிபியூஷன், அதை ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனை நீங்கள் ஆஸ் ரைட்லி புட் அப் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்குள்ளேயே அகெயின் தே திங்க் ஆன் ஆடிங் மோர் மார்ஜின் டு இட், வேற எக்ஸாக்ட்லி ஒரு மாதிரி ஸ்டாக்னேட் வந்துடுது சார். அதை ப்ராசஸ் நீங்கள் எப்படி? என்னன்னா யூ வந்து எஸ் எஸ். என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஜென்ரலா ஒண்ணு சொல்லுவோம். சரிங்களா? ஒண்ணு ரெண்டு வியூ இருக்கு. சரிங்களா? ஒன்னு ஸ்பெஷலைஸ்டு, இன்னொன்னு ஜெனரலைஸ்டு. சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்ட் பண்றப்ப நான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்னு ஸ்பெஷலைஸ்டுன்னு ஸ்டார்ட் பண்றோம். ஆனா சீக்கிரம் வந்து நான் எல்லா ப்ராடக்ட்டும் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெனரலைஸ்டு ஆயிடுறோம். அது ஏன் நம்ம ஆகிறோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம ரெவென்யூவை மீட் பண்ண முடியல. ஸோ சேல்ஸை வந்து என்ன எக்ஸாக்ட்லி. பண்ணணும் அப்படின்னா வந்து யூ ஷுட் நாட் சி அஸ் அ இனிஷியல் ஸ்டேஜ்ல இந்த இந்த மெட்ரிக்கை வந்து யூ ஹவ் டு பேலன்ஸ் இட் அவுட். சரிங்களா? சர்வைவலுக்கான growth என்ன, மியர் growthக்கான growth என்ன அப்படிங்கிறது பிரிக்க தெரியணும். இது வந்து ஒரு பார்ட். செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னா வந்து ஜென்ரலாவே நீங்க வேற ஒரு பிசினஸ் எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்ப டெக்ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா 400% 500% கிராஸ் மார்ஜின். 50 ரூபா இருக்கிற டிஷர்ட்டை 2000 ரூபாய்க்கு கூட விற்க முடியும். சரிங்களா? பிரைசிங் கான்டெக்ட்ல சொல்றேன். ஒரு ஒரு ஃபேஷியல் கிரீம் இருக்கு அப்படின்னா 10 ரூபாய் இன்கிரீடியன்ட் இருக்க ஃபேஷியல் கிரீம் யூ கேன் செல் இட் அட் 200 rupees. 2000% கிராஸ் மார்ஜின் பண்ண முடியும். ஃபார்மா எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படிதான். ஃபார்மால எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 பைசா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்கிறது வந்து இட் கேன் கோ அப் டு 2 crore 3 crore போகும். there are medicines goes that way. சரிங்களா? அப்ப இது என்னன்னா வந்து நம்மனால ஃபுட் பிசினஸ் போத் ரெஸ்டாரண்ட் சைடு இருக்க பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல ப்ராடக்ட் பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல அக்ரி பிசினஸா இருந்தாலும் சரி, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிக்னிபிகன்ட்டுங்க. இதுல உங்களால வந்து ஒரு 25% 30% தான் வந்து கிராஸ் மார்ஜின் பார்க்க முடியும். ஒரு 5% தான் வந்து நெட் மார்ஜின் பார்க்க முடியும். சரிங்களா? நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் என்னன்னா வந்து இப்ப நிறைய பேர் வந்து இப்ப ஆச்சி மசாலா டிவில விளம்பரம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளும் டிவில விளம்பரம் கொடுக்கலாம், இல்ல பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். வி எண்ட் அப் ஓவர் ப்ரொஜெக்டிங் ஆர் செல்ஃப் தட் இது நடந்தா அது நடந்துரும். என்னன்னா அவங்க அந்த அளவுக்கு சப்ளை செயினை பில்ட் பண்ண பின்னாடி தான் மார்க்கெட்டிங் பண்றாங்களே வழிய மார்க்கெட்டிங்கை பில்ட் பண்ணிட்டு சப்ளை செயினை பில்ட் பண்ணல. சரிங்களா? ஸோ மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹேஸ் டு பி ஆன் அ வெரி டைட் ரோப் இது. சரிங்களா? ஏன்னா உங்களால உங்க உங்க ப்ராடக்ட்டுக்கு 25% தான் கிராஸ் மார்ஜின் இருக்குது. இதுல ரெண்ட் இருக்குது, எக்யூப்மெண்ட் இருக்குது, சேலரி இருக்குது. நீங்க 60 ரூபாய் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் 60 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா 100 ரூபாய்க்கு மேல எம்ஆர்பி பண்ண முடியாது. 100 ரூபாய்க்கு மேல எம்ஆர்பி பண்ணீங்கன்னா there will be duplicates. 10க்கு 9 பேரோட சினாரியோ. இப்ப நிறைய பேர் என்னன்னா 60 ரூபாய்க்கு ரா மெட்டீரியல் வாங்கிட்டு 300 ரூபாய்க்கு ப்ராடக்ட் விற்பாங்க. 500 ரூபாய்க்கு அது வந்து என்ன ஆகும்னா ஒரு பொட்டிக் மாதிரி ஆயிருமே வழிய ஃபுட்ல அதுக்கான ஸ்கோப் கிடையவே கிடையாது. சரிங்களா? ஏன்னா மக்கள் வந்து நாளுக்கு 3 அது எதனாலன்னு எனக்கு தெரியல. மேபி 3 தடவை சாப்பிடுறதுனால 2 தடவை ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதுனால அதோட ட்ரூ நம்மனால அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிராண்ட் பண்ண முடியறது இல்ல. யோசிச்சு பாருங்க. ஒரு 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 பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறீங்க. சரிங்களா? 10 ரூபாய்க்கு வாங்குறோம். இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா
2 ரூபாய் அந்த 10 ரூபாய்க்கான பிஸ்கட் பாக்கெட்டுக்கான மேனுஃபேக்சரிங் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா 6 ரூபாய் 7 ரூபாய் இருக்கும். சரிங்களா? ஆனா இன்னொரு சைடு போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து ஒரு ஒரு ஃபேஷியல் கிரீம் வாங்குறீங்க, 500 ரூபாய்க்கு வாங்குறீங்க. சரிங்களா? அதோட காஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 25 ரூபாய் கூட இருக்காது. எக்ஸாக்ட்லி. பட் வி எஸ். எண்ட் அப் வேல்யூயிங் தட் ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட்ட ரொம்ப பார்த்து வாங்குவோம். சரிங்களா? சோ இது வந்து என்னன்னா ஃபுட் வந்து ஓவர் கமாடிடைஸ்டுப்பா. ஓகே. சோ இங்க வந்து மார்ஜின் அப்படிங்கிறது வந்து அன்லெஸ் யூ ஹேவ் த வால்யூம்ல மார்ஜின் வந்தால தானே வெளிய. சரிங்களா? அதாவது மல்டிபிள் கன்சம்ப்ஷன்ல தான், அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சேல் பண்றப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வராது. 10 ப்ராடக்ட் சேல் பண்ணி மார்ஜின் வந்தா கூட கஸ்டமரோட ரிப்பீட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஸ்ப்ரே அண்ட் ப்ரே மாரி த்ரோ பண்ணிட்டு, சரிங்களா? இங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு, அங்க ஒண்ணு பண்ணிட்டு, நம்ம ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வாங்குறதுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஒருத்தர் தடவ உங்க பொருள் வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு சிம்பிள் பிரைசிங் சொல்றேன். ஒரு ப்ராடக்ட் ரூ. 10 பிரிட்டானியா ரூ. 10 ப்ராடக்ட் இருக்காங்கன்னா, பிரிட்டானியாவ நீங்க 100 தடவ வாங்குனீங்கன்னா தான், அவன் அதுக்கு பண்ற விளம்பரத்தையே கவர் பண்ண முடியும். விளம்பரத்த ஒருத்தருக்கு, ஒரு கஸ்டமர் அக்வயர் பண்றதுக்கு ரூ. 150 செலவு பண்றாங்க பிரிட்டானியா அப்படின்னா, சரிங்களா? அந்த ரூ. 150 வந்து 150 பிஸ்கட் பாக்கெட்ட அதே கஸ்டமர் திருப்பி வாங்குனா தான் பண்ண முடியும். புரியுது இல்லைங்களா? ஓகே. இட் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். வி ஆல் எண்ட் அப் மேக்கிங் த மிஸ்டேக் ஆஃப் புட்டிங் டூ மச் மனி ஆன் அக்வயரிங் ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ். சரிங்களா? அண்டர் எஸ்டிமேட்டிங் த மார்ஜின் பொட்டன்ஷியல் ஹேப்பனிங் வித் த ரெக்கரிங் கஸ்டமர். சரிங்களா? ம். சோ வந்து ரிப்பீட் கஸ்டமர் தான் வந்து உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டிய பூஸ்ட் பண்ணுவாங்களே வெளிய, ஆடிங் மோர் ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர் அப்படிங்கிறது ஆடிங் மோர் லாஸ் டு த கம்பெனி. ஓகே. சரிங்களா? அதாவது ஒரு ஒரு பார்ட் என்னன்னா, மெனி கம்பெனிஸ் தட் எண்ட் அப் சேசிங் மோர் ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர் ரிசல்டிங் இன் ஃபெயிலியர்ஸ். எஸ் சார். சோ வந்து ஒரு ஒரு 100 கஸ்டமர் இருக்காங்கன்னா, அந்த 100 கஸ்டமர் ரிட்டென்ஷன் பண்றதுக்கான ப்ராடக்ட் உங்க கையில இருக்கா? அந்த கஸ்டமர் திருப்பி திருப்பி வாங்குறதுக்கான என்கிட்ட டேஸ்ட் இருக்கா? திருப்பி திருப்பி அந்த ப்ராடக்ட் வந்து இட் இஸ் நாட் நான் அடிக்டிவ் அப்படிங்கறத ராங் சென்ஸ்ல சொல்லல. ஐ எம் டெல்லிங் ஆன் ரைட் சென்ஸ். ரிப்பீட் பர்ச்சேஸ்க்கு உங்க ப்ராடக்ட் கிட்ட ஒர்த்தினஸ் இருக்கா? ரிப்பீட் பர்ச்சேஸ் இருந்தா மட்டும்தான் ஃபுட் பிசினஸ் த்ரைவ் ஆகும். ம். ஒன் டைம் கஸ்டமரை மட்டும் வச்சு உங்களால அந்த கஸ்டமர் அக்வயர் பண்ண செலவை கூட இப்ப நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த அபார்ட்மெண்ட்ல ஸ்டால் போடுவாங்க. சரிங்களா? ஐ ஐ ஐ டூ சி. அதுல வந்து டெக்ஸ்டைல் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட் ஸ்டால்ல போடுற காஸ்ட அன்னைக்கு அந்த காஸ்ட் போட்டுட்டு ஒரு 5000 10,000 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போயிருவாங்க. ஃபுட் பிசினஸ் அதே 5000 ரூபாய் கொடுத்தாங்க ஸ்டால் போட்டாங்கன்னா, சரிங்களா? என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, அவங்க 50,000 ரூபாய்க்கு வித்தாங்கன்னா கூட உங்களுக்கு நிக்காது. ட்ரூ சார். ரீசன் என்ன அப்படின்னா, சரிங்களா? ஃபுட் பிசினஸ்ல அந்த மார்ஜின் இல்ல. நீங்க அங்க வந்து ஃபர்தரா அந்த கஸ்டமர வாங்க வைக்கிறதுக்கான சப்ளை செயின் உங்ககிட்ட இல்லாம நீங்க அந்த அபார்ட்மெண்ட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐ எண்ட் அப் வொரியிங். அதாவது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த நியூவன்சஸ் ஆஃப் பிசினஸ் அப்படிங்கிறது நீங்க 2 3 இடத்துல கணக்கு போட்டோனேயுமே as a owner you should be going to calculate. It doesn't make sense. இது வந்து எனக்கு ரிப்பீட் கஸ்டமர குடுக்குறது இல்ல. வாக்கின் அதாவது வந்து நடந்து போறவங்கள வச்சுட்டு, நாளைக்கு அந்த கஸ்டமர் நீங்க அபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு உங்ககிட்ட வாங்குன யாருமே, சரிங்களா? நாளைக்கு திருப்பி உங்ககிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு இது வேணும்னு கேட்கிற அளவுக்கு உங்க ப்ராடக்ட் அடிக்டிவ் ப்ராடக்ட்லாம் கிடையாது. எஸ். 100 கஸ்டமர் வாங்குறாங்கன்னா, ஒரு ரிப்பீட் தான் வரும். சரிங்களா? ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் 100 கஸ்டமர் வாங்குறாங்கன்னா, 90 கஸ்டமர ரிப்பீட் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு என்ன சிஸ்டம் இருக்குது? அந்த சிஸ்டம் பில்ட் ஆகாம முதல் 100 கஸ்டமர பில்ட் பண்றீங்கன்னா, யூ ஆர் டூம்ட் டூ ஃபெயிலியர். புரியுது இல்லைங்களா? ரீசனிங் வந்து புரியுது. வி எண்ட் எஸ். அப் கம்பேரிங் 2 நான் அ ஒரு ஒரு சம்பந்தமே இல்லாத கிராஸ் மார்ஜின் இருக்க 2 ப்ராடக்ட்ட, சரிங்களா? ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்டால் போட்டிருப்பாரு. ஒரு சோப்பு விக்கிற ஒரு ஸ்டால் போட்டிருப்பாரு. ஒரு சுடிதார் விக்கிற ஒரு ஸ்டால் போட்டிருப்பாரு. ஒரு அரிசி கடை ஸ்டால் போட்டிருக்காருன்னா, சரிங்களா? அரிசி கடைக்காரன் ரூ. 2,00,000 வித்தாலும் அது பிரயோஜனம் கிடையாதுங்க. எஸ். சரிங்களா? இவன் ரூ. 5,000 வித்துட்டு ரூ. 3,000 சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. சோ அண்டர்ஸ்டாண்ட் த நியூவன்சஸ். அன்லெஸ் நீங்க அத பண்ண வேணாம்னு சொல்லல. பட் அதுக்கு முன்னாடி வந்து அதோட ரெக்கரிங் மெக்கானிசம் வந்து ப்ராப்பரா பில்ட் பண்ணிக்கங்க. இஸ் மை ப்ராடக்ட் அவைலபிள் க்ளோசஸ்ட் டு தட் அபார்ட்மெண்ட். வர்ற கஸ்டமர்ட்ட இங்க ப்ராடக்ட் வாங்கிட்டு அடுத்த தடவ வேணும்னா இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க கடையில எங்க பொருள் இருக்குங்க. நீங்க வாங்கிக்கங்க.
அவரு 10 தடவை 20 தடவை உங்க ப்ராடக்ட வாங்கினாதான் நீங்க அங்க ஸ்டால் போட்ட 2000 ரூபாயை கவர் பண்ண முடியுது. அதாவது இந்த மாதிரியான மெக்கானிசம் நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். ஹவு மை பிசினஸ் ஆப்பரேட்ஸ் அப்படிங்கிறதுல. அதுதான். அந்த அந்த பாயிண்ட் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன்மா. பிரைசிங், டிஸ்ட்ரிபியூஷன் இல்ல வந்து எஸ் சார். ஸ்ட்ரகிள், தி இனிஷியல் ஸ்ட்ரகிள் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து வி எண்ட் அப் ஸ்பெண்டிங் மார்க்கெட்டிங் வித்தவுட் நோயிங் ரிசல்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். சரிங்களா? எல்லாரும் பண்றாங்க, நானும் போய் கடை எக்ஸாக்ட்லி. போடுறேன். இப்போ இந்த ஃப்ளீ மார்க்கெட் ஸ்டோரு இதெல்லாம் வந்து ரெக்கரிங் இருந்தா பண்ணலாம். அதர்வைஸ் பெட்டர் நாட் டு எஸ். டூ. ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க சார். எஸ்பெஷலி தட் அபார்ட்மெண்ட் ஸ்டால்ஸ் அண்ட் ஆல் அஃப்கோர்ஸ் வேர் எக்ஸாக்ட்லி வி அவர் செல்ஃப் கூட அந்த சேம் சினாரியோவை ஃபேஸ் பண்ணியிருக்கோம் சார். வி ஆல்சோ கைண்ட் ஆஃப் எஸ் கரெக்ட் சார். ஒரு ப்ராப்பரான ஒரு சேனல் பில்ட் பண்ணாமல் சொன்ன மாதிரி ஒரு வாக்கினை வச்சு அது 100% உண்மை சார். ஒரு டெக்ஸ்டைலோ இல்லை அதர் மெர்ச்சன்ட்டோ ஈஸியாக தே கேன் மேக். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஒரு வெரி தின் மார்ஜினில் அகெயின் அவங்க ரிப்பீட்டடாக வாங்கணும்னு நினச்சா கூட சப்ளை பண்ண முடியாமல் த எஃபோர்ட் வி ஸ்பெண்ட் அண்ட் த மணி வி ஸ்பெண்ட் ஃபார் அந்த கஸ்டமர் அக்வயர் பண்ணுறதுக்கு எண்ட் ஆஃப் த டே இட் கோஸ் வேஸ்ட்டு தான். எஸ் எஸ் சார். மார்க்கெட்டிங் பண்றதுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாதீங்க. சரிங்களா? டஸ் இட் மேக் சென்ஸ் டு மை பிசினஸ் டு டூ தட் பர்டிகுலர் மார்க்கெட்டிங்? ஏன்னா நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு வர்ற எல்லாத்துலயும் நம்ம அங்க போக நம்ம முயற்சி பண்ணுவோம். சரிங்களா? மெனி டைம்ஸ் தட் டசன்ட் ஒர்க். சரிங்களா? மெனி டைம்ஸ்ல 99% வந்து இட் டசன்ட் ஒர்க். இட் ரிசல்ட் இன் unnecessary spending of money which result in failure further. சரிங்களா? which fastens the failure. அவ்வளவுதான். ஓகே சார். சார் இப்போ நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனலை அதனோட ஸ்ட்ரென்த்து ப்ராடக்டை எங்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருக்கோம் ஆஸ் ஏ ஸ்டார்ட் அப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஹவு எ குவாலிட்டியான ஒரு மேபி நோ மேட்டர் ஒரு சர்வீஸோ இல்லை சர்வீஸ் ஆஸ் ஏ ப்ராடக்டா இல்லை ஒரு ப்ராடக்டோ குவாலிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய மெனி ஸ்டார்ட் அப் குவாலிட்டி லேக் ஆஃப் குவாலிட்டினாலேயும் தே ஆர் ஃபெயிலிங் இல்லையா? நிறைய பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கறது இல்லை. எஸ் சார், யுவர் டேக் ஆன் தட். ஸோ வந்து ஒரு பார்ட் என்னன்னாப்பா, சரிங்களா? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த பேசிக் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். ஒரு நீட்டான பேக்கேஜிங், ஒரு நீட்டான லேபிளிங், ஹைஜீனிக்கான ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். சரிங்களா? இது வந்து பேர் மினிமம் ரெக்யர்மெண்ட். கோயிங் ஃபார்வர்ட் வந்து இது இன்னும் ஸ்ட்ராங் தான் ஆகுமே வெளிய, சரிங்களா, குறைய போறது இல்லை. ஏன்னா நம்ம மாதிரியான டிஸ்ட்ரிபியூஷன் மைண்ட்லயே பேசுறேன். சரிங்களா? நம்மள மாதிரியான மார்க்கெட் வந்து அதாவது வந்து செலவு பண்ணக்கூடிய பணம் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே போற மார்க்கெட். டிஸ்போசபிள் இன்கம் சொல்லுவோம். சரிங்களா? அந்த டிஸ்போசபிள் இன்கம் வந்து நான் அதே 10 ரூபாய்க்கு எவ்வளவு பெட்டர் சர்வீஸ் கொடுக்க முடியுமோ, சரிங்களா? ஃபுட் ஆஸ் அ பிசினஸ் வந்து கண்டினியூஸாவே வந்து நீங்க ஒரு தடவை பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிரைஸ்ல இருந்து உங்களால பிரைஸை குறைக்க முடியுமே வழியே கூட்ட முடியாது. சரிங்களா? அந்த பேசிஸ்ல வந்து செட்டப், அதாவது பேர் மினிமம் குவாலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் என்ன? there should be a hygienic environment, there should be a base, இது அது அப்படிங்கிறதெல்லாம். இத வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது அன்காம்ப்ரமைசபிள் குவாலிட்டி. எதை வேணாலும் போட்டு கொடுக்கலாங்கிறது கிடையாது. there is a minimum standard. ஒன்னு. செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படின்னா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, குவாலிட்டி as a மார்க்கெட்டிங் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஃபுட்ல வந்து வேரிஸ் பர்சன் டு பர்சன். சரிங்களா? குவாலிட்டி அப்படிங்கிறது இஸ் நாட் அ மார்க்கெட்டிங் மெட்டீரியல், இட் இஸ் ப்ராடக்ட் பெர்ஸ்பெக்டிவ். சரிங்களா? நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம குவாலிட்டியை மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்றீங்க. சரிங்களா? குவாலிட்டியை மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்றது அப்படிங்கிறது அது என்னன்னா வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த குவாலிட்டியை வேற யாரும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவ் கூட வந்துடுறோம் ஒரு சில நேரங்கள்ல. which is not true. சரிங்களா? this can be much better as you grow. ஒரு early stage கம்பெனியா, சரிங்களா, what you are doing in terms of quality அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா it is a bare minimum requirements தான் நீங்க fulfill பண்றீங்களே வழிய, சரிங்களா, ஒரு HACCP mandated குவாலிட்டியவோ இல்ல வந்து ஒரு சிஸ்டம் mandated குவாலிட்டியவோ, சரிங்களா, we are not meeting it. ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நம்மளுடைய குவாலிட்டி அப்படிங்கிறது what we are doing here is
பேர் மினிமம் என்னென்ன குவாலிட்டி ஹைஜீனிக் என்விரான்மெண்ட், நல்ல பேக்கேஜிங், நல்ல பிராண்டிங், நல்ல சீலிங், ஏர் டைட் இதெல்லாம், அதாவது நம்ம குவாலிட்டியை வந்து ரெண்டு மாதிரி பார்ப்போம். சரிங்களா? ஒன்னு எடிபிள் வியூ ஆஃப் குவாலிட்டி, சாப்பிடுறதுல ஃபீல் பண்ற குவாலிட்டி, இன்கிரீடியன்ட் குவாலிட்டி, இதெல்லாம் எடிபிள் வியூ ஆஃப் குவாலிட்டி. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சேஃப்டி வியூ ஆஃப் குவாலிட்டி. சரிங்களா? உள்ள வந்து ஒரு நம்ம என்ன நம்ம ப்ராடக்ட் சூப்பரா பண்ணிடுவோம், உள்ள ஒரு பிளாஸ்டிக் பீஸ் கிடக்கும். ஸ்டார்ட் அப்ஸா பாத்தீங்க அப்படின்னா வந்து சரிங்களா, எடிபிள் வியூ ஆஃப் குவாலிட்டில ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சேஃப்டி வியூ ஆஃப் குவாலிட்டில வீக்கா இருப்பாங்க. சரிங்களா? சோ வந்து நம்ம வந்து என்னன்னா ஹசார்ட் அனாலிசிஸ்ல வந்து, அதாவது வந்து இந்த ப்ராடக்ட சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, உயிர் போயிடக்கூடாது. சரிங்களா? கவர்மெண்ட் வந்து ஃபுட் சேஃப்டின்னு வச்சிருக்கிறதுக்கான ரீசனே வந்து அவங்க வந்து குவாலிட்டியை வந்து ஃபோக்கஸ் பண்றது இல்ல, சேஃப்டியை தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. குவாலிட்டி அப்படிங்கிறது வேரிஸ் பர்சன் டு பர்சன், பட் சேஃப்டி இஸ் காமன் டு கன்சியூமர். சரிங்களா? சோ வந்து சேஃப்டி வியூ ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது ஏர்லி ஸ்டேஜ் கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப கம்மி, டு பி பிராங்க். சரிங்களா? உங்களால ஒரு பிசிக்கல், பயாலஜிக்கல், ஒரு கெமிக்கல் கண்டாமினேஷனை வந்து உங்க ப்ராடக்ட்குள்ள இருந்து பிரிவென்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, கம்பேர்ட் டு எஸ்டாப்லிஷ்ட் கம்பெனி யுவர் சான்சஸ் ஆர் லைக்லி லெஸ். சரிங்களா? பட் இதே இது வந்து டேஸ்ட் வைஸ் குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா, இன்கிரீடியன்ட் சோர்சிங், எடிபிள் குவாலிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த எடிபிள் குவாலிட்டியில லோக்கலைஸ்ட் பிசினஸஸ் ஆர் ஸ்ட்ராங். சரிங்களா? சேஃப்டி வியூ ஆஃப் குவாலிட்டியில எஸ்டாப்லிஷ்ட் கார்பரேட்ஸ் ஆர் ஸ்ட்ராங். சரிங்களா? ஸோ வந்து நம்ம கஸ்டமர் வந்து இதுக்கான பேலன்ஸ் வந்து மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். பிசினஸா பாத்தீங்கன்னா சரிங்களா, ஒரு மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஆகி ஃபுட் பாய்சனிங் ஆகி 100 பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. தட் ஹோட்டல் மே பி a வெரி குட் ஹோட்டல். சரிங்களா? பட் சேஃப்டி வியூ ஆஃப் குவாலிட்டி இல்லாதனால, ஹைஜீனிக்கான கிச்சனா இருக்கும். சரிங்களா, நல்லா தான் சமைப்பாங்க, ஆனா சேஃப்டி பர்ஸ்பெக்டிவ்ல லீக் இருக்கும். ஏதோ ஒரு மைக்ரோபியல் கண்டாமினேஷன் ஆயிருந்திருக்கும். அந்த மைக்ரோபியல் கண்டாமினேஷன் லெட் டு, ஏன்னா பிசிக்கல் கண்டாமினேஷன் கூட நீங்க பாத்துரலாம், விச் யூ டோன்ட் நோ. நிறைய ஃபுட் ஆண்டர்பிரனர்ஸுக்கு வந்து நான் எனக்கே ஆஸ் அ கன்சியூமரா இதெல்லாம் தெரியாது. சின்ஸ் ஐ ஒர்க் இன் 100% EOU பாத்தீங்கன்னா, we understand that safety view of quality is more interesting as you scale. சரிங்களா? ஈவன் எடிபிள் குவாலிட்டி வந்து ஒரு 10% கம்மியா இருந்தாலும், ஏன்னா எடிபிள் குவாலிட்டி வேரிஸ் கன்சியூமர் டு கன்சியூமர். சரிங்களா? பட் சேஃப்டி குவாலிட்டி இஸ் காமன். சரிங்களா? சாப்பிட்டா உயிர் போகக்கூடாது அப்படிங்கிறது எல்லா கன்சியூமருக்கும் காமன். சரிங்களா? ஒரு பொட்டுலிசம் இன்சிடென்ட்டோ, இல்ல வந்து உள்ள ஒரு ஹார்ட் ஆர் ஷார்ப் ஆப்ஜெக்ட்டோ, இல்ல வந்து ஒரு கெமிக்கல் கண்டாமினேஷனோ உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறது வந்து காமன். அந்த கெமிக்கல் இன்கிரீடியன்ட்ங்கிறது நீங்க ப்ராடக்ட்டை வச்சிருக்கனால அதுவே மஷ்ரூம் பண்றீங்க, டாக்ஸின்ஸ் வரலாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து என்னன்னா வந்து சேஃப்டி வியூ ஆஃப் குவாலிட்டி. இந்த சேஃப்டி வியூ ஆஃப் குவாலிட்டி வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். ஆனா விச் இஸ் ஃபார் மோர் கிரிட்டிக்கல் ஆஸ் யூ ஸ்கேல். சரிங்களா? எடிபிள் வியூ ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது விச் வி ஆர் குட், பட் அதை ஓவர் மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா இட் வேரிஸ் கன்சியூமர் டு கன்சியூமர், பிராண்ட் டு பிராண்ட். நான் உன்ன மார்க்கெட்டிங் பண்றேன்னா இன்னொரு கம்பெனி இன்னொன்னு மார்க்கெட்டிங் பண்ணும். சரிங்களா? சோ ப்ராடக்ட் இன்ட்ரின்சிக்கா தான் நம்ம ட்வீக் பண்ண முடியுமே வழிய, குவாலிட்டியை மார்க்கெட் இன்ட்ரின்சிக்கா குவாலிட்டியை ட்வீக் பண்ண முடியாது. புரியுது இல்லைங்களா? அந்த மார்க்கெட்டிங் குவாலிட்டி அப்படிங்கறத வந்து மினிமம் ஸ்டாண்டர்ட் நீங்க இன்டர்னலா ஃபாலோ பண்றதானே வழியா, அதை மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா எல்லாருமே குவாலிட்டியா தான் கொடுக்குறேன்னு சொல்லுவோம். The definition of quality is common to everyone. நான் கொடுக்கிறது குவாலிட்டி தான் சொல்லுவோம், நீங்க கொடுக்கிறது குவாலிட்டி தான் சொல்லுவீங்க. சரிங்களா? nobody agrees to that. Yes. அதனால வந்து அண்டர்ஸ்டாண்ட் குவாலிட்டி அப்படிங்கிறது டபுள் எட்ஜ்டு ஸ்வார்ட் இன் மார்க்கெட்டிங். சரிங்களா? அதை வந்து கொஞ்சம் கவனமா தான் கையாளணும். அதை வந்து பெட்டர் டு அவாய்ட் இட் ஆன் டே ஒன்ஸ். சின்ன கம்பெனிஸா பேர் மினிமம் ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்றீங்க, அவ்வளவுதான். தேங்க்யூ சார். அது ரொம்ப டீடைல்டா, அதான் எஸ்பெஷலி ஒரு அதான் குவாலிட்டி ஃபேக்டரை தாண்டி வேற எக்ஸாக்ட்லி ஒரு இந்த நம்ம ஃபுட் ஸ்பேஸ்ல குவாலிட்டி ஃபேக்டர் என்ன, அண்ட் அந்த குவாலிட்டிக்கும் சேஃப்டிக்கும் ஆன ஒரு யதார்த்தமான டிஃபரன்ஸ் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் சார். ஏன்னா வேற எக்ஸாக்ட்லி ஈவன் நானுமே ஐ வண்டர்
ஆமா. ஈவன் கவர்ன்மெண்ட் அந்த எஃப்எஸ்எஸ்ஏஐலாம் கூட தே என்ஷூர் சேஃப்டி மெஷர்ஸ் தான் ப்ரையரா. நீங்க சொன்ன மாரி குவாலிட்டி டிஃபர்ஸ் மேபி பிராண்ட் டு பிராண்ட், கன்சியூமர் டு கன்சியூமர். ஆ சூப்பர் சார். தேங்க் யூ ஆன் தட் சார். அண்ட் லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் ஒரு லாஸ்ட் 7 மினிட்ஸ்ல நம்ம சாட் பாக்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் எடுத்துக்கலாம் சார். அண்ட் ஃபியூ ஓகே. மோர் திங்ஸ் இன்னுமே ஒரு சில 2, 3 விஷயம் லேக் ஆஃப் டெக்னாலஜி அடாப்ஷன் நோ மேட்டர் ஸ்மாலர் ஆர் பிக்கரோ இல்ல மேபி நீங்க சொன்ன மாரி அந்த கஸ்டமர் ரிட்டென்ஷனுக்கு ஏதாவதோ இல்ல அது ஒரு ஃபேக்டரா ஒரு ஃபெயிலியருக்கு காரணமா இருக்கா சார்? நெக்லிஜிபிள்ப்பா. சரிங்களா? ஓகே. ப்ராடக்ட் ஓகே. அதான் நான் சொல்றேன்ல, ப்ராடக்ட் ஆஸ் எ ரீசன் ஃபார் ஃபெயிலியர். இத விட முக்கியமான என்ன இந்த கோஃபவுண்டர் சண்டைகள். சரிங்களா? அ ம். சோ 2 வருஷம் தாண்டிரும். பிசினஸ் நல்லா போச்சுன்னா, என்னால நல்லா போச்சு. பிசினஸ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா, உன்னால ஃபெயிலியர் ஆச்சு. தட் இஸ் ஒன் கிரிட்டிக்கல் பாயிண்ட் விச் ஐ வாண்டட் டூ டச் அப்பான். சரிங்களா? எஸ், சோ எஸ், என்னன்னா எஸ். வந்து ட்ரை டு ஹேவ் அ டிரான்ஸ்பரண்ட் டிஸ்கஷன்ஸ். சரிங்களா? ஏன்னா நம்ம ஃபெயிலியர் பத்தி பேசுறதுனால, இட் இஸ் நாட் ஒன்லி ப்ராடக்ட் சென்ட்ரிக்கா மட்டும் பேசுறத விட, ஃபுட் பிசினஸா பேசுனீங்க அப்படின்னா வந்து, ஆ அதாவது வந்து டே 1ல வந்து எவ்ரிதிங் லுக்ஸ் பியூட்டிஃபுல். சரிங்களா? வென் திங்ஸ் நல்லா போச்சுன்னா, அது ஒரு மாதிரி மோசமான விளைவுகள கொண்டு வரும். திங்ஸ் மோசமா போச்சுன்னா, அது ஒரு மாதிரி ஃபெயிலியர கொண்டு வரும். சரிங்களா? போத் கேன் லீட் டூ ஃபெயிலியர். ஓவர் சக்சஸ் ஆல்சோ கேன் லீட் டு ஃபெயிலியர். ஓவர் ஃபெயிலியர் ஆல்சோ கேன் லீட் டு ஃபெயிலியர். சரிங்களா? ஓவர் லாஸ் ஆல்சோ லீட் டு ஃபெயிலியர். வந்து ட்ரை டு ஹேவ் அ பேலன்ஸ்ட் அப்ரோச். ஃபவுண்டர் ரிலேஷன்ஷிப் 2 பேர் சேர்ந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றீங்க. ஏன்னா, இந்த ஜெனரேஷன் வந்து பழைய ஜெனரேஷன்லாம் வந்து மோஸ்ட் லைக்லி வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் பார்ட்னரா இருப்பாங்க. சரிங்களா? 2000க்கு முன்னாடி 2005 வரைக்குமே. இப்ப காலேஜ் வந்து படிக்க ஆரம்பிச்ச பின்னாடி என்ன மாதிரியான ஈக்கோ சிஸ்டம் இருக்கு அப்டின்னா வந்து, ஃபிரெண்ட்ஸ் ஜாயினிங் அண்ட் ஸ்டார்ட்டிங் கம்பெனி. சரிங்களா? அப்ப ஃபிரெண்ட்ஸ் ஜாயினிங் அண்ட் ஸ்டார்ட்டிங் எ கம்பெனி அப்படிங்கிறதுல வந்து மேபி லட்சுமிபதிக்கு பர்சனலாவே ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். தேர் ஆர் நோன் பீப்பிள். பட் ரொம்ப ஐ வுட் லைக் டு பாயிண்ட் தட் ஏன்னா இந்த இந்த இடத்துல வந்து இத சொல்லாம விடக்கூடாது. ட்ரை டு ஹேவ் அ பேலன்ஸ்ட் அப்ரோச் வித் கோஃபவுண்டர் ரிலேஷன்ஷிப்ஸ். சரிங்களா? கூட யார் கூட சேர்ந்து ஸ்டார்ட் பண்றீங்க? ஈவன் ஐ ஹவ் சீன் கம்பெனிஸ் வித் மோர் தென் 10 இயர்ஸ் இன் ஃபுட் அண்ட் அக்ரி ஸ்பேஸ் ஸ்ட்ரகிளிங் பிகாஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ்ங்க. சரிங்களா? ம். சோ வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஹேவிங் எ டிரான்ஸ்பரண்ட் டிஸ்கஷன் அட் ஏர்லி ஸ்டேஜ், ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே ஆர் அ ரீசன் டு ஃபெயிலியர். சரிங்களா? சோ வந்து ட்ரை டு ஹேவ் அ ஒரு ஒரு மாதிரி ஒரு அப்ரோச் எடுத்துக்கங்கன்னு தான் நான் சொல்றேன். மத்தபடி என் சைடு ஒண்ணும் இல்ல. மத்த எல்லாமே ஓரளவுக்கு பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஆ ஓகே. மத்த எல்லாமே ஓரளவுக்கு பேசிட்டோம்ப்பா. சரிங்களா? ஓகே. வி கேன் கோ வித் சூப்பர் சார். ஏதாவது அந்த ஃபெயிலியருக்கான ப்ராடக்ட், ரிசர்ச், அதர் மார்க்கெட்டிங் ம். ஸ்ட்ராட்டஜி இது எல்லாத்தையும் தாண்டி எஸ் ஃபவுண்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த டிரான்ஸ்பரன்சி எல்லாமே எஸ் அது பொதுவான தளத்துல நெறைய இடத்துல இத மென்ஷன் பண்றதில்ல சார். வேற எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன மாரி இது எல்லாமே பிசினஸ்க்கு அப்பாற்பட்டதா ஆயிருது எக்ஸாக்ட்லி. இல்ல. எஸ் ஃபண்டமெண்டலா சார். அட் அது த ஒரு எண்ட் ஆஃப் த டே இம்பார்ட்டன்ட் என்ன ஃபேக்டர். ஆகும்னா, இட் ரிசல்ட்ஸ் இன் பிசினஸ் ஃபெயிலியர். சரிங்களா? என்னன்னா, நம்ம வந்து ஃபுட் பிசினஸ் பத்தி ட்ரூ சார். பேசுறோம். சரிங்களா? அது எங்க போகும் அப்படின்னா, இட் ரிசல்ட்ஸ் இன் பிசினஸ் ஃபெயிலியர். எதெல்லாம் பிசினஸ் ஃபெயிலியருக்கு லீட் ஆகுதோ, நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ப்ராடக்ட், மார்க்கெட்டிங், சர்வீஸ், டெக்னாலஜி இதெல்லாம் ஓவர் ப்ரொஜெக்ட் பண்றோம். அண்டர் ப்ரொஜெக்டிங் த ஹியூமன் வேல்யூஸ் ஆஃப் இட். சரிங்களா? அ கோஃபவுண்டர் எனக்கு தெரிஞ்சு தேர் ஆர் மோர் தென் 10, 15 கம்பெனிஸ் ஒரு 4 வருஷம், 5 வருஷம் நல்ல ப்ராடக்ட் போன கம்பெனிஸ். சரிங்களா? கோஃபவுண்டர் கான்ஃபிளிக்ட்னால கம்பெனி நின்ன கம்பெனிலாம் இருக்கு. வித்தவுட் எஸ், எனி டைரக்ஷன், எஸ். ஃபர்தர் டைரக்ஷன் இல்லாம. சரிங்களா? ஸோ கிளியர் செட் ட்ரூ ஆஃப் சார். கோல்ஸ் கோயிங் ஃபார்வர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் வந்து ஃபுட் ஸ்பேஸ்லலாம் வந்து சான்சஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஜாஸ்தி இருக்கிறப்ப, அடுத்தவங்கள கை காமிக்கிறதுக்கான ரீசனும் ஜாஸ்தி இருக்கும். சரிங்களா? ஸோ எக்ஸாக்ட்லி. ட்ரை டு அவாய்ட் இட். அத எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு டிசைட் பண்ணிக்கங்க. மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா. சூப்பர் சார். தேங்க் யூ சோ மச் அருள் சார். அண்ட் ஒரு மெனி பிசினஸ் பிரின்சிபலா எதார்த்தமா நம்ம லாங்குவேஜ்ல வித் ரைட் எக்ஸாம்பிளோட சொல்லியிருந்தீங்க. தேங்க் யூ சோ மச் சார். நம்ம எஸ் ஒரு ஓவர் வியூ நான் சொன்ன மாரி ஒரு ஏ டூ ஜி ஆஃப் பிசினஸ் எல்லா அஸ்பெக்ட்லயும் எங்கெல்லாம் ஃபெயிலியர் நடக்குது, எங்கெல்லாம் கேப் இருக்கு, எதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆஸ் ஏ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா கவர் பண்ணீங்க சார். மேபி இன்னும் ஃபர்தரான செஷன்ஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக் டு டீப் டைவும் கூட பண்ணலாம் சார். உங்க இன்சைட்ஸ் வண்டர்ஃபுல்லா இருந்தது. தேங்க் யூ சோ மச் சார். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கு சார் சாட் பாக்ஸ்ல. அதுக்கு போயிடலாங்க சார்.
சார் அண்ட் அப்படியே ஒன் பை ஒன் நான் வரேன். சார் ஒரு ஆஸ் ஏ பட்டிங் ஆண்டர்பிரனர் நான் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணேன்னா ஒரு டு ஸ்டார்ட் வித் சிங்கிள் ப்ராடக்ட்டை நான் ஃபோக்கஸ் பண்ணணுமா இல்லை மல்டிபிள் ப்ராடக்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு ஓகேப்பா. இது வந்து என்ன அப்படின்னா வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டா, மல்டி ப்ராடக்ட்டா அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட்க்கு இருக்கிற மார்க்கெட்ட பொறுத்து. சரிங்களா? இஃப் த ப்ராடக்ட் ஹேஸ் தேர் ஆர் கம்பெனிஸ் ஒரு 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 ஐ நோ ஒரு ப்ராடக்ட்ட குளோபல் லீடர் ஆக்குனவங்கலாம் இருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஏர்லி ஸ்டேஜ்ல ஐ ரெக்கமெண்ட் கோயிங் ஒரு ப்ராடக்ட் விச் ஹேஸ் அ குட் மார்க்கெட். சரிங்களா? ராதர் தென் ஃபோக்கஸிங் ஆன நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு மார்க்கெட்டே இல்லைன்னு அசஸ் பண்றதை விட்டுட்டு, சரிங்களா, மார்க்கெட் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்ல பில்ட் பண்ணிட்டு ஜெனரேட் கேஷ் ஃப்ளோ, பில்ட் அ பிரேக் ஈவன் ஒரு பாயிண்ட்ல பில்ட் பண்ணிட்டு, இன்னைக்கும் நான் பிலீவ் பண்றேன் ஃபுட் பிசினஸ்ல கோயிங் டீப் ஃபர்ஸ்ட், ஆழமா போயிட்டு அப்புறம் அகலமா போறது நல்லது. சரிங்களா? இன்னைக்கு அகலமா போற நீங்க நிறைய கம்பெனியை பார்த்து ஓவர் இன்ஸ்பயர் ஆகாதீங்க. பிகாஸ் தே ஹவ் கான் டீப். சரிங்களா? இன்னைக்கு நீங்க கிளாசிக் எக்ஸாம்பிள் இருக்கு, மில்கி மிஸ்டோ, ஆச்சி மசாலாவோ, அவங்க வந்து கோயிங் வைடு கண்ணா பின்னான்னு அங்கேயும் இங்கேயும் போறாங்கன்னு நினைக்காதீங்க. தே ஹவ் கான் டீப். சரிங்களா? தே ஹவ் பில்ட் அ வெரி டீப் டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் டு எவ்ரி நூக் அண்ட் கார்னர். சரிங்களா? இப்ப வந்து இட் இஸ் ஆல் அபவுட் ஆடிங் ஒன் மோர் பிகாஸ் தட் 100 feet டெப்த் ஆல்ரெடி ரீச்டு. சரிங்களா? their penetration is so strong so that addition will add. இப்ப நான் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு 100 கோடி டர்ன் ஓவர் நடக்கிற கம்பெனில ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்றப்ப அது 180 கோடி ஆகும். சரிங்களா? பட் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற கம்பெனில இன்னொரு ப்ராடக்ட் ஆட் பண்றதுனால என்ன பொறுத்த வரைக்கும் அது 8,000 ரூபாய் ஆகிறதுக்கான ஸ்கோப் தான் ஜாஸ்தியே வெளியே 15,000 ரூபாய் ஆகிறதுக்கான ஸ்கோப் கம்மி. ஏன்னா இட் டைலூட்ஸ் த ஃபோக்கஸ். மேனுஃபேக்சரிங் எரர் அது இதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஏர்லி ஸ்டேஜ்ல வந்து you are with limited resources in terms of people, technology, capacity, capital, distribution power எல்லாமே உங்ககிட்ட லிமிட்டடா தான் இருக்கும். so it is better to start with one, gradually வந்து building up is better. சரிங்களா? அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பவர் வந்த பின்னாடி பில்ட் அப் பண்றது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். மேபி இட் இஸ் அப் டு யூ டு டிசைட், பட் ஃப்ரம் மை வியூ இட் இஸ் ஐ வாண்ட் திஸ் வே. சரிங்களா? சூப்பர் சார், இட் ஹெல்ப்ஸ். தேங்க்யூ சார். அண்ட் சார் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோன்னா வேர் எக்ஸாக்ட்லி டு ஸ்டாப் அப்படிங்கிறதே தெரில. ஐ எம் கெட்டிங் டூ மச் இன் டு ஹிட் அப்படின்னு. என்ன அப்படின்னா நம்ம 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 என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ஏன்னா நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் வந்து ரிசர்ச்ங்கிறது தப்பான டேர்ம் இன் பிசினஸ். தப்பான டேர்ம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம தப்பா அதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? என்ன ஆங்கிள்னா ப்ராடக்டை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். சரிங்களா? அதாவது ஒரு சைக்கிள் நம்ம சொல்லுவோம், இந்த ஒரு சைக்கிள்ல வந்து முடிக்காம உங்களோட ரிசர்ச் கம்ப்ளீட் ஆகாது. சரிங்களா? அந்த சைக்கிள்ல வந்து ப்ராடக்ட் மட்டும் கிடையாது. சரிங்களா? அந்த சைக்கிள்ல ப்ராடக்ட் இருக்குது, மார்க்கெட் இருக்குது, சப்ளை செயின் இருக்குது, லாஜிஸ்டிக்ஸ் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது. நீங்க ரிசர்ச்னு சொல்றதை வந்து நீங்க ப்ராடக்ட் ரிசர்ச் மட்டும் பண்றீங்க அப்படின்னா நாட் சஃபிஷியன்ட். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு நிறைய 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 டவுட்டை கொடுத்துட்டே இருக்கும். ஃபோக்கஸ் ஆன் ரிசர்ச். ரிசர்ச் இம்பார்ட்டன்ட். அந்த ரிசர்ச் வந்து ஒரு கம்ப்ளீட் அந்த சைக்கிளை கம்ப்ளீட் பண்ற ரிசர்ச்சா இருக்கணும். சரிங்களா? இட் இஸ் நாட் ஒன்லி டெவலப்பிங் ப்ராடக்ட், இட் இஸ் நாட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட், இட் இஸ் நாட் ஒன்லி அண்டர்ஸ்டாண்டிங் சப்ளை செயின். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து ஒண்ணுல ஆழமா போறது அப்படிங்கிறத விட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சைக்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். மீன்ஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ரா மெட்டீரியல் வாங்கி அந்த ரா மெட்டீரியலை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்ணி அதை பேக்கேஜிங் பண்ணி அதை கன்சியூமருக்கு வித்து அதுல லாபம் பார்க்குற எல்லா ப்ராசஸும் சேர்ந்த சைக்கிள் தான் ஒரு ரிசர்ச் சைக்கிள் பிசினஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? we end up assuming that research அப்படிங்கிறது வந்து ப்ராடக்ட் மட்டும்தான், ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து சப்ளை செயின் மட்டும்தான், ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து லாஜிஸ்டிக்ஸ் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறோம், which is not true. சரிங்களா? ஸோ வந்து ட்ரை டு ஹாவ் அந்த கம்ப்ளீட் சைக்கிள். நீங்க இன்னும் ரிசர்ச்சே முடிக்கல, நீங்க பண்றது ஓவர் ரிசர்ச் எல்லாம் கிடையாது. சரிங்களா? வாட் யூ ஆர் டூயிங் இஸ் இன்கம்ப்ளீட் ரிசர்ச். சரிங்களா? ஸோ அந்த கம்ப்ளீட் ரிசர்ச் சைக்கிள், ஏன்னா அந்த கம்ப்ளீட் ரிசர்ச் நீங்க பண்ண ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு பிசினஸ் புரிய ஆரம்பிக்கும்.
சரிங்களா? ஓகே. அப்ப வந்து நீங்க இன்னும் ஃபாஸ்ட்டா ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க ரிசர்ச்ச தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கறனால தான் நீங்க ஓவர் ரிசர்ச்ன்னு நெனைக்கிறீங்களே வழிய, வாட் யூ ஆர் ட்ரூலி டூயிங் இஸ் அ இன்கம்ப்ளீட் ரிசர்ச் விச் இஸ் லீடிங் டு மோர் ஃபியர். நம்ம 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 ஓகே. வந்து ரிசர்ச் ஆழமா பண்ண உன்ன பத்தி ரிசர்ச் ஆழமா பண்ண நமக்கு பயம் ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும். அது எப்பன்னா அது இன்கம்ப்ளீட் ரிசர்ச்சா இருக்கப்பதான். அத நீங்க கம்ப்ளீட் ரிசர்ச்சா பண்ணிட்டீங்கன்னா, இட் வில் பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ். யூ வில் ஸ்டார்ட் சூன். அப்படிதான் நீங்க பார்க்கணுமே வழிய, ஐ அம் நாட் லுக்கிங் இட் அஸ் அ கம்பார்ட்மெண்ட் வென் இட் கம்ஸ் டு ரிசர்ச். ஓகே. இது சூப்பர் இது சார். நான் சொன்னது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு தெரியல. பட் மேபி ஒரு 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 டைஸியான ஆன்சர். பட் ஷி ஹோப்ஸ் ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ். எஸ் சார். எஸ், எஸ். கண்டிப்பா. தேங்க் யூ சார். அண்ட் ஐ வண்டர் உங்களோட வியூஸ் ரொம்ப எதார்த்தமா அஃப்கோர்ஸ் அது ரொம்ப ஈஸிலி எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்டபிளா தான் சார் இருக்கு. ஸோ தேங்க் யூ சார். சார் அண்ட் ஒரு பி2பி சேல கிராக் பண்றதுக்கான ஃபியூ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னாங்கம்மா, இன்னைக்கு பி2பிக்கும் பி2சிக்குமான லைன் வந்து குறைஞ்சுகிட்டே வருது. சரிங்களா? பெரிய ஃபுட்ட பொறுத்த வரைக்கும், நான் இன்ஜினியரிங்லாம் சொல்லல. ஃபுட்ட பொறுத்த வரைக்கும் பி2சிக்கு ஃபுட் அக்ரி 2மே வாட் ஐ அம் டாக்கிங் இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் அக்ரி அப்படிங்கிறது 2மே வந்து பி2சிக்கும் பி2பிக்குமான ஒரு டிஃபரன்சியேஷனே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? பி2பில நம்ம பண்றோம்னா, இன்னைக்கு கம்பெனி தான் ஸ்நாக்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, சரிங்களா? அல்டிமேட்டா கன்சியூமர் தான் சாப்பிடுறாரு. சரிங்களா? டெசிஷன் மேக்கர் தான் வந்து பி2பிய வழிய, ஆ கன்சியூமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் தான். நம்ம நம்ம வந்து இத வந்து பி2பி, பி2சின்னு டக்குன்னு பிரிக்காம, யாரு வாங்குற டெசிஷன் எடுக்கிறவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா, இது பி2பி. சரிங்களா? பட் கன்சியூம் பண்ற இது பார்த்தீங்கன்னா, ஸ்டில் ஃபுட் அண்ட் அக்ரி இஸ் ஆல்வேஸ் பி2சி தான். சரிங்களா? கஸ்டமர் அக்வைர் பண்றது அப்படிங்கிறது வந்து, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரிலேஷன்ஷிப் பில்டிங் தான். பி2பிய பொறுத்த வரைக்கும். கன்சியூமர பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ராடக்ட் நீங்க சொல்றீங்களோ, இதுல வந்து அந்த கன்டினியூஸ் பீயிங் இன் டச். ஏன்னா பி2பில வந்து கன்சிஸ்டன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் குவாலிட்டி. நீ ஆவரேஜான குவாலிட்டி கூட குடு. ஆனா எனக்கு கன்சிஸ்டன்ட்டா குடுன்னு சொல்லுவோம். ஒரு கடை வச்சிருக்காரு. நீங்க ஒரு மில்லட் சப்ளை பண்றீங்க அப்படின்னா, தம்பி நீ எனக்கு ரூ. 50 சரக்கு குடுத்தாலும் போதும். ஆனா வருஷம் முழுக்க அந்த சரக்கு குடு. ஒரு நாளைக்கு நீ குடுப்ப, ஒரு நாளைக்கு நீ குடுக்க மாட்டேன்னா இன்னொருத்தர்ட்ட போகணும் அப்படின்னா, ஏன்னா மெனி ஆஃப் அஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் நான் இன்னைக்கு ஆரம்பிப்பேன். கன்சியூமர்ல அப்படி பிரச்சனை இல்ல. சரிங்களா? பி2பில என்னன்னா கன்சிஸ்டன்சியும் ரிலையபிலிட்டி தான் கீ. குவாலிட்டி வந்து எல்லா குவாலிட்டிக்குமே கஸ்டமர் இருக்காங்க. சரிங்களா? அந்த குவாலிட்டிக்கு ஏத்த விலைக்கு தான் தப்பா இருக்குமே வழிய, இன்னைக்கு ஆவரேஜ் குவாலிட்டிக்கும் கஸ்டமர் இருக்காங்க. புவர் குவாலிட்டிக்கும் கஸ்டமர் இருக்காங்க. குட் குவாலிட்டிக்கும் கஸ்டமர் இருக்காங்க. சரிங்களா? நம்ம நம்ம குட் குவாலிட்டின்னு சொல்லிட்டு, சரிங்களா? குட் குவாலிட்டிக்கான விலைய வச்சுட்டு, ஆவரேஜ் குவாலிட்டிய குடுக்கறதுல தான் பிரச்சனை வருதே வெளிய, சரிங்களா? ஆ நீங்க அந்தந்த நான் குடுக்கறது ஆவரேஜ் குவாலிட்டி தாங்க. இது இந்த விலை. இத என்னால இயர் ரவுண்ட் குடுக்க முடியும்னா, பி2பிய கிராக் பண்ண முடியும். சரிங்களா? இத வந்து நீங்க இதுல குடுக்க முடியும்னா, பி2சிய கிராக் பண்ண முடியும். ஆ உங்களோட வேர்ட்ஸ் வந்து ஆவரேஜ் குவாலிட்டி, ஆவரேஜ் பிரைஸ். பி2சியும் கிராக் பண்ணலாம். ஆவரேஜ் குவாலிட்டி, கன்சிஸ்டன்ட் சப்ளை. பி2பி கிராக் பண்றது. பி2பி இஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்சி அண்ட் ரிலையபிலிட்டிங்க. குவாலிட்டிலாம் இம்மெட்டீரியல். சரிங்களா? தே ஹேவ் த ஸ்கோப் டு செல் எவ்ரி குவாலிட்டி ப்ராடக்ட். சரிங்களா? தேர் இஸ் அ பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பட் அதர்வைஸ் ஏன்னா அந்த குவாலிட்டி வேற யாரோ ஒருத்தர் குடுத்துட்டு இருப்பாரு. புரியுது இல்லைங்களா? சோ வந்து இட் இஸ் ஆல் அபவுட் கன்சிஸ்டன்சி அண்ட் ரிலையபிலிட்டி தான். அதுதான் வந்து இஸ் அ மெக்கானிசம் டு கிராக் பி2பி. உங்கள நம்புனா எனக்கு டெய்லி 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் வரும். அந்த ரிலையபிலிட்டிக்கு தான் எனக்கு பி2பி ஆர்டர் வருதே ஒழிய, ஏன்னா ஐ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஃபேக்ட் பிஹைண்ட் மை பிசினஸ் டு சம் எக்ஸ்டென்ட். சரிங்களா? நான் என்ன குடுத்தனாலும் சரி, நீ எதையோ குடு. ஆனா 4 மணிக்கு குடு. ஓகே. சரிங்களா? 5 மணிக்கு குடுத்தேன்னா, அந்த 1 மணி நேரம் அவன் டீ பிரேக்ல வந்து உட்கார்ந்ததுக்கு லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஐ ஹேவ் டு பேர் த பெனால்டி. இப்ப 4 மணிக்கு ஒரு பெரிய ஃபேக்டரியில லீவ் விடுறாங்க. இப்ப 4 மணிக்கு டீ பிரேக். 4 ஓகே. மணிக்கு நான் ஸ்நாக்ஸ் குடுக்கணும். 4 மணிக்கு ஸ்நாக்ஸ் வரல. அவன் வந்து ஓகே. ஸ்நாக்ஸ் வரலன்னு சொல்லிட்டு கேன்டீன்லயே உட்கார்ந்திருக்கான். ஓகே. சரிங்களா?
வாட் இஸ் த ப்ரொடக்டிவிட்டி லாஸ் டு த கம்பெனி? இல்ல Yes. சார் நாங்க கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கிட்டு இருக்கோம். தட் அண்ட் ஆல் யூ ஆர் கிரைட்டீரியா. சரிங்களா? ஐ நீட் ப்ராடக்ட். Correct. அன்னைக்கு இல்லாட்டி ஓகே நல்லா வேகலையா, யூ டிஸ்போஸ் இட் அண்ட் கெட் மீ பிஸ்கெட்ஸ், பட் கிவ் இட் at 4 PM. ஸோ ரிலையபிலிட்டிங்கிறது நான் கொடுக்கறது, நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் அந்த 10 ரூபாய் மட்டும் பாக்குறேன். அங்க 1000 பேரு 1 மணி நேரம் இல்ல 10 நிமிஷம் ப்ரொடக்டிவிட்டி லாஸ் அப்படின்னா 1000 பேருக்கு 10 நிமிஷம் அப்படிங்கிறது இட் இஸ் ஈக்குவல் டு 30-40 மேன் ஹவர்ஸ். எஸ். நான் 5000 ரூபாய்க்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுல 12000 ரூபாய் பெனால்ட்டி வாங்குற மாதிரி ஆயிடக்கூடாது. B2B is all about reliability தான். கன்சிஸ்டன்டா Exactly. யூ ஹேவ் டு பி ரிலையபிள் டு த கஸ்டமர், B2B கஸ்டமர். சூப்பர் சார். ரொம்ப அழகா சொன்னீங்க. கன்சிஸ்டன்சி அண்ட் ரிலையபிலிட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சூப்பர் சார். தேங்க்யூ சார். அண்ட் ஓவராலாக நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபெயிலியருக்கான எல்லா ஆஸ்பெக்ட்டுமே ரொம்ப யதார்த்தமாக கவர் பண்ணோம். தேங்க்யூ சார். திரும்ப மீண்டும் அப்கமிங் செஷன்ஸில் நிறைய நம்ம இன்னும் டீப் டைவ் பண்ணலாம். அண்ட் ஃபார் லிசனர்ஸ், உங்களுக்கு ஏதாவது queries இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நம்ம சோஷியல் மீடியா ஹேண்டில்லையோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ தெரிவிக்கலாம். அண்டு ஒரு லிங்க்கும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக்கை தயவு செஞ்சு தெரிவிங்க. வேறு ஏதாவது சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் ப்ளீஸ். எஸ். தேங்க்யூ சார். வேறு ஏதாவது ஆட் பண்ணோன்னா ஓவர் டு யூ சார். இல்லப்பா, என் சைடு எல்லாமே ஓவர் தான். நம்ம சைடு எதுவும் இல்ல. ஆல் தி பெஸ்ட் எல்லாரும். ஸோ ஆர் ஐடியா இஸ் டு ரெடியூஸ் த ஃபெயிலியர் ரேட். இட் இஸ் மோர் தென் இன்க்ரீசிங் த சக்சஸ் ரேட். இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரெடியூஸ் த ஃபெயிலியர் ரேட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து எல்லாரோட இந்த கம்யூனிட்டியோட ஃபோக்கஸ், வாட் எவர் யூ கம்யூனிட்டி யூ பீப்புள் ரன். ஸோ நம்ம ஃபுட் அக்ரியை பொறுத்த வரைக்கும் ஓவரா ஜெயிக்க வைக்க முடியலன்னா கூட தோக்காம பாத்துக்க முடியும். சரிங்களா? அந்த அந்த அப்ஜெக்டிவ் வந்து கிளியர் ஆச்சுன்னா ரைட். சரியா? தேங்க்யூமா. சூப்பர் சார். தேங்க்யூ Super. சார். தேங்க்யூ ஸோ மச். ஓவர் டு யூ தர்மா. Super, தேங்க்யூ சார். super. அபிநந்தன் சார். ஆக்சுவலா சாரோட ஸ்பீச் எல்லாத்துலயுமே மோட்டிவேஷனை விட அந்த அவங்களுடைய நினைச்சிருக்க தாட்ஸை பிரேக் பண்றதா. ஏன்னா ஒரு காமன் தாட்ஸ் நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து நான் குட் குவாலிட்டி கொடுக்குறேன், ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ்ல கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அந்த இடத்துல இது தப்பு, நீங்க இப்படி பண்ணனாதான் நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு அதை உடைச்சு சொல்லுவாரு பாத்தீங்களா. நான் சாரோட செஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே அது இதுதான் இப்படிதான் அப்படிங்கறத அந்த மைண்ட் தாட். ஏன்னா நிறைய பீப்புள் வந்து அந்த பேஷனேட்ல ஒரு ஃபிக்ஸ்டு மைண்ட் ஆயிடும். பேஷனேட்டு ஃபிக்ஸ்டு மைண்டா வச்சிருப்பாங்க. ஸோ அதை உடைச்சு ஒரு பிசினஸ்ல growth மைண்ட் செட்டை கொண்டு வரதுக்கான ஸ்பீச் தான் வந்து சாரோடது. தேங்க்யூ சார். இந்த செஷன் வந்து அஹ், இந்த ரெக்கார்டர் செஷன் திரும்பவும் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பா எல்லாரும் திரும்ப ஒரு தடவை பாருங்க. ஏன்னா மோர் அபவுட் இது வந்து டெக்னிக். இது ஆர்ட்ஸ் தான். வந்து இதுக்கு நீ பணம் கட்டணுமா? தர்மா வாய்ஸ் பிரேக் ஆகுது. Free, free. வீடியோ கூட ஆஃப் பண்ணிட்டு யூ கேன் ப்ரொசீட். Free. பெரிய குளம். அட்டன் பண்ணும் கைட் பண்றதுக்கான இருக்கும்போது சாரோடைய நிறைய ஃபுட்ஸை நான் வந்து கேரி பண்ணிட்டு நான் ஃபார்வர்ட் பண்ணுவேன். நானுமே நிறைய பேர் சொல்றதை நீங்க பல ப்ராடக்ட்ஸ் எடுக்காதீங்க, ஸோ சிங்கிள் ப்ராடக்ட் எடுத்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் கேரி பண்றது சார்ட் இருந்தது தான். ஸோ தேங்க்யூ சார் இந்த மாதிரி வேல்யூபிள் இன்சைட்ஸ் கொடுக்கறதுக்கு. இடி பெரிய குலத்தோட சாரி சார், அவருக்கு ஒன்னும் நெட்வொர்க். பிரச்சனை இல்லம்மா. தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட் visible எவ்ரிவன். சரிங்களா? Thank you. ஏதாவது வேற ஏதாவது மீட் பண்ணலாம். எஸ் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.